ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இறை வணக்கம். வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாம்பிரண்டும் உடனே ஆஸ்தர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே. ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேத்துவே நமக. ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரேநித்யம் சர்வ பீஷ்டார்த்த பத்திரிகை. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரசன்னத்துல இந்த செய்வினை ஏவல் அதே மாதிரி உங்க ஜாதகத்திலேயே இருக்கலாம், பிரசன்னத்திலேயே இருக்கலாம். இப்ப நம்ம மேக்சிமம் சோழி பிரசன்னத்துல நிறைய பேருக்கு தீர்வுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப மோஸ்ட் வாண்டடா இருக்கக்கூடிய டாபிக். ரொம்ப நிறைய பேர் இது பாதிப்புல இருக்காங்க. அதனால நம்ம இந்த டாபிக் எடுத்துட்டு பேச வேண்டியதா இருக்கு. ஒரு ஓவராலா எல்லாருக்கும் ஒரு தெளிவை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த டாபிக்கை ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட நிறைய பேருக்கு இது ரீச் ஆகுது. இது முகநூல்லையும் இதோட லைவ கொடுக்குறாங்க. அதனால நிறைய பேருக்கு இது போய் சென்றடையும் ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த தளத்தை நம்ம பயன்படுத்தி இந்த ஒரு டாபிக்கை நம்ம கொடுக்குறோம். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை முதல்ல வேண்டிக்கிட்டு இந்த டாபிக், அதாவது செய்வினை ஏவல். இப்போ படங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த அம்மன் இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜண்டா அப்படின்போம். அப்ப அந்த ஜண்டா அப்படின்னாலே நமக்கு அந்த அந்த காலத்துல இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா 80s 90s கிட்ஸ்க்கு எல்லாம் தெரியும் அந்த படம் அந்த சீனரி எல்லாம். எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் அந்த படத்தை பார்க்கும்போது. அப்புறம் அந்த உருவம், ஜென்மம் எக்ஸ் இந்த சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செய்வினையை அப்படியே மையமாக கொண்டு வந்திருக்கும். அந்த பீரியட் தான் ஒரு எரா. இப்போ 90s எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு ராகு கேது பாத்தீங்கன்னா கரெக்டா மிதுனத்துல ராகு, இந்த பக்கம் கேது தனுசுல இருந்தப்பதான் இந்த நமக்கு கோவிடுங்கிற விஷயம் வந்தது. அதே மாதிரி இந்த மகரம் கடகத்துல ராகு கேது இருந்தப்பதான் இந்த 90s ஸ்டார்ட் ஆச்சு. 90s அதுல இருந்து அப்படியே வரிசையா. அப்ப இந்த 90s கிட்ஸ்க்கு நம்ம ஏன் அந்த ஸ்பெசிபிக் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த டைம்ல தான் இந்த மாதிரி அதிகமான படங்கள் வெளிவந்ததா நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த 90s to 2000க்குள்ள நிறைய படம் வந்திருக்கும் பாருங்களேன். அப்போ இந்த படங்கள் எதை மையப்படுத்துது? இந்த செய்வினை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது உண்மையா? அப்போ ஒரு படத்துல எடுத்து தெரிவிக்கிற அளவுக்கு இந்த விஷயத்துக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த காலத்திலயுமே இருக்குதா? இல்ல மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்களா? இல்ல இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பாசிபிள்? இதுல இருந்து வெளிவரத்துக்கு கண்டிப்பா பொருட்செலவு, பணச்செலவு இந்த மாதிரியை தாண்டி வேற என்ன வழிமுறைகள்லாம் இருக்கு? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இது இருக்கா இல்லையான்றத நம்ம எப்படி சிம்பிள் டெக்னிக்ஸ்ல தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த பதிவு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்து. சகோதரி சௌமியா சொன்ன அளவுக்கு இல்லைனாலும் எனக்கு என்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களோட ஜாதகமாகட்டும், அவங்களோட பிரசன ஜாதகமாகட்டும், அதன் மூலமா தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கிறதுல எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நற்கருணையினாலையும் அருளாலையும் ஒரு இந்த ஊர்ல திருப்பூர்ல திருப்பூர் சுற்று வட்டாரமும் சரி, கோயம்புத்தூர் சுற்று வட்டாரமும் சரி, ஒரு ஒரு வெல்நோனா வந்துகிட்டு இருக்கேன் என்ன சொல்லணும். ஏன்னா நம்மளை விட பெரியவங்க நிறைய பழமையான ஜோதிடர்கள் இன்னும் இருக்காங்க. இறை அருளாலையும் குடும்பத்தினருடைய சப்போர்ட்டாலையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதே போல உங்களுக்கும் இது ஒரு பயனுள்ள பதிவா இருக்கணும் அப்படிங்கறத நான் ஆரம்பிச்சேன். பிரசன்னம் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நீங்க நார்மலா உங்களோட ஜாதகத்துல எப்படி நீங்க லக்னத்தை எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி பிரசன்னத்துக்கு ஒரு லக்னம் வரும். அது 108 சோழிகளை வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஆரூட லக்னம் ஆகட்டும், இல்ல நீங்க ஜாமக்கோல் போடுறீங்கன்னா அதாகட்டும், எந்த ஒரு லக்னமா வேணா எடுத்துக்கோங்க. உங்களோட ஆரூடம், அந்த ஆரூடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆரூடம் எந்த தன்மையில வந்திருக்கு, ஆரூடத்திற்கு உதயம் எந்த தன்மையில இருக்கு. அப்ப இந்த ஆரூடமும் உதயமும் நல்லா வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஜாதகத்தை, இப்போ யாராவது கேக்குறாங்க என்கிட்ட, இந்த பிரசன்னத்துல எனக்கு செய்வினை இருக்கான்னு சொல்லுங்க மேடம். இப்ப கோச்சாரத்துல யாரெல்லாம் இந்த கேள்வியை வச்சிருப்பாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கோச்சாரத்தை, அதாவது இப்ப போயிட்டு இருக்கிற இந்த அட் பிரசன்ட் கோச்சாரத்தை பொறுத்தளவு கும்பராசி சிம்மராசிக்கு இந்த செய்வினை பற்றிய ஒரு பயம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி இயல்பாகவே அஸ்வினி, அதே மாதிரி அதாவது ராகுவோட கேதுவோட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட இயல்பாவே அந்த தன்மைங்கிறது இருக்கும். யாரோ எனக்கு பண்ணிட்டாங்க,
அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. இது அஸ்வினி மகம் மூலம், அதே மாதிரி திருவாதிரை சுவாதி சதயம். இது இயல்பா இவங்க கிட்ட இந்த 6 நட்சத்திரக்காரர்கள்ட்ட ரொம்ப இயல்பா யாரோ எனக்கு பண்ணிட்டாங்க. நான் வந்து ரொம்ப அவங்க வந்து தன்னை ஒரு சுப்பீரியர், அதாவது உண்மையிலேயே அவங்க எல்லாம் சுப்பீரியரா தான் இருப்பாங்க. ஏன்னா ரெண்டுமே 2 எண்டு, அஸ்வினி மகம் மூலம் ஒரு எண்டு, இந்த திருவாதிரை சுவாதி சதயம். எப்படினாலும் தான் இருக்கிற இடத்துல இருந்து தன்னை வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப சுப்பீரியரா இருப்பாங்க. அப்ப இயல்பா இவங்க கிட்ட என்ன இருக்கும்னா, தன்னை ஒரு சுப்பீரியரா காட்டுறதுனால எனக்கு எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கு, அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்க எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, அது எனக்கு உணர முடியுது. ஏன்னா இந்த இவங்களால வந்து உணர முடியும், ஒரு எதிர்காலத்தை உணரக்கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்கும். அதே மாதிரி சந்திரன் சொல்லக்கூடிய மனோகாரகன் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கவங்களாலையும் இந்த விஷயத்த வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இதுல சந்திரன் ராகு ஒரு மாதிரி, சந்திரன் கேது ஒரு மாதிரி. இந்த சந்திரன் கேது இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனக்குள்ளேயே நிறைய விஷயத்த உள்ள போட்டு அழுத்திக்கிட்டு ஒரு டீக்ரேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு இருக்கிறதா ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது கொடுக்கும். சந்திரன் ராகுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், அது ஒரு லெவல், இது ஒரு லெவல். அப்ப சந்திரன் பாதிப்படைந்த சந்திரனா இருக்கட்டும், அதே போல இப்ப கோச்சாரத்துல இந்த கும்பம் சிம்மம், நான் சொன்ன இந்த 6 நட்சத்திரம் மேஜர், இது போக மற்றவர்கள் வந்து அவங்களோட ஜாதக கர்மாப்படி இந்த கேள்வியை கேட்பாங்க. ஏன் இந்த தன்மை அப்படின்னா, இப்போ கும்ப ராசியில தான் ராகு உள்ள நின்னுட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த கும்பராசியில நிக்கக்கூடிய ராகு அந்த கும்பராசிக்காரர்களுக்கு எனக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு செய்வினை பாதிப்போ ஒரு கோளாறோ இருக்கிற மாதிரியான தன்மை இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு வருவாங்க. சிம்மராசியில கேது இருக்காரு, அந்த ராகு அவங்கள பாக்குறாரு. அப்ப அவங்களுக்கும் மீன்வைல் வந்து இந்த தாட் ப்ராசஸ் வந்து உள்ள ஓடிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்சிக்வன்ஸா அவங்களுக்கு உடனே தோணாது. அவங்க ஜாதகப்படி அவங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள், தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்க தாட் ப்ராசஸ் வந்து அந்த மாதிரி அவங்கள கொண்டு போகும். அதுக்கப்புறம் தான் அவங்க நம்ம கிட்ட டவுட்டா கொண்டு வருவாங்க. அதே போல கோச்சாரத்துல இந்த கிரகங்கள்னு சொல்லி இந்த மாதிரியான அமைப்புன்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு ஜாதகத்துல ராகுவோ கேதுவோ தசை நடத்தும் போதோ இல்ல அதாவது மற்ற கிரகங்களுடைய திசைகள்ல ராகு புத்தி கேது புத்தி இந்த மாதிரி வரும்போது, காலப்பகை திசை புத்திகள் வரும்போது இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளேயும் வரும், எல்லாருக்குள்ளயுமே வரும். ஏன் எனக்குள்ளேயும் வந்திருக்கும். நமக்குள்ளேயும் சில நேரங்கள்ல நமக்கு அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கா, அப்படி இருந்தா நம்ம எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அப்ப அந்த அறம்னா என்னன்னா இந்த 4 விஷயம். ஒண்ணு வந்து அழுக்காறு, இன்னொன்னு அவா, இன்னொன்னு வெகுளி, இன்னொன்னு இன்னா சொல். இந்த 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழுக்காறு அப்படின்னா நீங்க பிறர் மீது வைக்கக்கூடிய பொறாமை. இந்த பொறாமைங்கிறத வந்து அழகா சொல்றாங்க. அது வந்து என்னன்னா ஒரு தீ மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீ உங்களையே சுட்டரிக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா இந்த பொறாமை உள்ள உருவாகும் போது நீங்க சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள இருந்து நிறைய பேத்துக்கு, இப்ப நம்மள நிறைய பேர் வந்து உட்கார்ந்து வேலை செய்யறோம். அப்ப நமக்கு இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தோட பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறாமை தான். அந்த பொறாமை தீயை நீங்க உள்ள விட விட, அதாவது சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப நானும் இன்னொருத்தவங்களும் ஆபீஸ்ல பக்கத்துல பக்கத்துல ஒர்க் பண்றோம். ஆனா அவங்களோட வேலையை சேர்த்து நான் எடுத்து பண்றேன். பட் ப்ராக்ரஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடுது, எனக்கு எந்த கிரெடிட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நான் என்ன பண்றேன்னா அவங்க மேல ஒரு பொறாமை வந்து உள்ள எனக்கு வந்துட்டு இருக்கு. பட் என்னோட பேசிக்கான ஒரு தன்மை என்னன்னா ஒரு ஸ்வீட்னஸ். நான் வந்து யாருக்கிட்டயும் எதையும் காட்ட மாட்டேன். உள்ள வந்து நான் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன், எதுவுமே காட்டாம இருக்கேன்னா அப்ப அந்த பொறாமை எனக்குள்ளேயே என்ன ஆகும்னா அப்படியே ஒரு தீ மாதிரி உருவாக்கிட்டே இருக்கும். அந்த தீ என்ன பண்ணும் அப்படின்னா என்னையே எரிக்க ஆரம்பிக்கும். எப்படி? ஒரு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் கொடுத்து ஒரு அசிடிட்டியை கிரியேட் பண்ணி நாளடைவுல இதை நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா இட் காஸ் டு கேன்சர். அப்போ இந்த அழுக்காருன்னு சொல்லக்கூடிய அந்த பொறாமைய நீங்க சின்ன லெவல்லே சரி பண்ணல அப்படின்னா அது உங்களுக்குள்ள ஒரு புற்றா வேகம் எடுத்து உங்களை பிரச்சனை பண்ணுது. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ராகு தான் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுவார். மற்ற எல்லா கிரகங்களும் இதுல சப்போர்ட்டிவா இருக்கும். செவ்வாயெல்லாம் அந்த கோபத்துக்கு காரணமா இருப்பாரு. அந்த கோபத்தை வெளியில காட்ட முடியாத காரணம் செவ்வாயுடைய தன்மை ஜாதகத்துல வீக்கா இருக்கும். அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் தான் இந்த அழுக்காறு அப்படிங்கிறது. அவானா என்னன்னா, அவானா நார்மலா ஆசை. ஆனா பெரியவங்க சொல்லுவாங்க அவட்ட எடுத்து தெரியாத. ஒரு இடத்துக்கு போகும்போது சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வேகமா குழந்தைங்க எல்லாம் ஓடுவாங்க. அவட்ட எடுத்து வராத, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவட்ட அவா அப்படிங்கிறது என்னன்னா பேராசை.
உங்களுடைய ஆசைங்கிறது இப்ப நான் வந்து என்னோட ஆபீஸ் இங்க இருக்கு, நான் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளவு வந்தா போதும் இப்படி நினைச்சேன்னா இது வந்து ஆசை. என்னோட இன்கம் என்ன, என்னோட இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தேன், இந்த வருஷம் நான் இவ்வளவு பிளான் பண்ணிருக்கேன், இந்த மாசத்துல இருந்து எனக்கு இப்படி செலவுகள் இருக்கு, எனக்கு இறைவன் இவ்வளவு கொடுத்தா போதும்னு நினைக்கிறது ஆசை. பட் வந்து நான் உலகத்தையே வாங்குற அளவுக்கு எனக்கு பணம் வேணும், அதாவது ஆசைப்படல, தப்பு கிடையாது. அதுக்கு உண்டான முயற்சியும் ஜாதக அமைப்பும் நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இல்லாம ரொம்ப அதிகமா ஆசைப்படும் போது அது நமக்கு பின்னாடி பிரச்சனைகளாக மாறுகிறது. ஏன் அப்படின்னா அவ்வளவு பெரிய மாவீரன் அலெக்சாண்டர் அவரே வந்து என்ன பண்றாருன்னா சில விஷயங்களை சொல்றாரு. என்னன்னா நான் எல்லாமே வந்து இது பண்ணது தன்னோட கையை இப்படி வச்சுட்டு வெறும் கையை வந்து காமிச்சிட்டு தான் போயிருக்காரு. அது காரணம் என்னன்னா உலகத்தையே வந்து நான் எவ்வளவு கட்டி ஆண்டா கூட இந்த நிமிஷத்துல என் கையில ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்றத வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ அந்த ஆசைங்கிறது ஆசைக்கும் பேராசைக்கும் உண்டான ஒரு நூலிலையை நம்ம புரிஞ்சு கொள்ளும் போது நிச்சயமாக அதுவும் நமக்கு தொந்தரவு தரா. அப்ப இந்த ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு பேராசைப்படும் போது என்னன்னா இந்த பேராசைங்கிறது நம்ம ஜாதக அமைப்புகள்ல எப்படி இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி பொறாமைங்கிறது நீங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கார் வாங்கிட்டாரு, எனக்கு அது இல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி வந்து அந்த புருஷன் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறான், என் புருஷன் அப்படி பாத்துக்க மாட்டான். அவளுக்கு எல்லாமே வாங்கி தர்றாங்க, ஆனா நான் அவளை விட அவ புருஷனை அவ பாத்துக்கிறத விட என் புருஷனை நான் நல்லா பாத்துக்கிறேன், என் புருஷனை கண்டுக்க கூட மாட்டுறாரு. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன பொறாமைகள். அப்ப இந்த பொறாமைகள்ங்கிற விஷயத்தை இனிஷியலா நீங்க கண்டுக்காம விடும்போது உங்களுக்கு அது பிரச்சனையா மாறுது. சோ இது எதுக்காக சொல்றேன்னா இந்த செய்வினைங்கிற நூல் எங்க வருதுங்கிறத பேசிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பேராசை அவங்கள்ட்ட அது இருக்கு, என்கிட்ட இது இல்ல, அது எனக்கு வேணும் அப்படிங்கறத நினைக்கும் போது நீங்க ஆசைப்பட்டு அதுக்குண்டான தகுதிகளை வளர்த்துக் கொள்வது பரவாயில்ல. இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து எனக்கு தமிழும் இங்கிலீஷும் நல்லா தெரியுது, இதோட நான் விட்டுட்டேன்னா பரவாயில்ல. ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துக்கிட்டு இவங்க வந்து ஹிந்தி பேசுறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற அந்த லாங்குவேஜ் நான் கத்துக்கணும்னு நினைச்சேன்னா ரொம்ப நல்லது. ஆனா அதே வந்து நான் அந்த அஸ்ட்ராலஜர் மாதிரியே ஆகணும், அவங்கள மாதிரி நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏதாவது ஷார்ட்கட் போட்டேன்னா அதுதான் தப்பு. அப்ப அந்த ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஆசைகளை உருவாக்கி அதை பேராசையா ஆக்கி அதனால அவங்க மேல ஏதாவது ஒரு வெஞ்சன்ஸை வச்சு அதை கிரியேட் பண்ணி கொண்டு போறதுதான் ஒரு பேராசை. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படுறது, அடுத்தவங்களோட தேவையில்லாத விஷயங்களை வந்து அவங்களையும் நம்மளே கம்பேர் பண்ணி அவங்க மேல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்த வச்சு பேராசைப்படுறது அப்படிங்கிறது தான் அவா. அடுத்து வெகுளி. வெகுளிங்கிறது என்ன, கோபம். கோபம்ங்கிறது எப்படி இருக்கும், இனிஷியலா நீங்க ரோட்ல போகும்போது கூட ஒருத்தர் உங்களை தெரியாம இடிச்சுட்டாங்க, அது வந்து ஒரு கோபம் தான். அந்த கோபத்தை வந்து நம்ம வேகமா அவங்கள வந்து வார்த்தைகளால திட்டி அந்த கோபத்தை வெளிக்காட்டுறோம். அதே மாதிரி நம்ம வீடு இருக்கு, பக்கத்து வீடு இருக்கு, ஒரு கோடு ரெண்டு பேர் வீட்டுக்கும் நடுவுல இருக்கும். அந்த இடத்த வந்து அவங்க ஒண்ணு எக்ஸ்ட்ராவா எடுத்துருவாங்க, நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு வீட்டுக்கும் சண்டை வர்றது. அதே மாதிரி துணி காய போடுறோம் இல்ல ஏதோ ஒரு விஷயத்தினால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நமக்கு ஒரு சண்டை வருது. நம்மளோட பூர்வீக கோயிலுக்கு போறோம், போகும்போது அந்த கோயில்ல நமக்கு ஏதோ ஒரு மரியாதை தரல, அந்த இடத்துல ஒரு கோபத்தை வந்து எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஆக்ரோஷமா வார்த்தைகள்ல காட்டுறது. நமக்கு தேவையில்லாதவங்க, பிடிக்காதவங்க, நம்மளை விட சின்னவங்க, கோபத்தை எங்க காட்டணும்னு தெரியாம குழந்தைங்கள்ட்ட காட்டுறது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் படிநிலைகள் வச்சு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கோபம்ங்கிறது அளவுக்கு மீறி போகும்போதுதான் அது பிரச்சனையாகுது. அதே மாதிரி இன்னாசொல், இந்த கோபத்தினால வரக்கூடிய இன்னாசொல் மட்டும் கிடையாது. ஒரு திரௌபதி அவ்வளவு சபைகள்ல அவமானப்படுத்தப்பட்டா, அத்தனை ஆண்கள் இருந்தாங்க. ஈவன் அவளுடைய 5 கணவன்மார்களும் அங்க இருக்காங்க, கையறு நிலைன்னு சொல்லக்கூடிய நிலை. அவங்களால அந்த பொண்ணை காப்பாற்றவே முடியல. அவங்க எல்லாரும் கை கட்டி நிக்கிறாங்க, ஏன்னா அந்த பொண்ணை பணைய பொருளா வச்சுட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சபைக்கு திரௌபதி வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு நூலிலை நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அரக்கு மாளிகைக்குள்ள இவர் வந்திருப்பாரு, யாரு, நம்ம துரியோதனன் வந்திருப்பாரு. அவங்க வந்து ரொம்ப அவரை மட்டம் தட்டுவாங்க. அதே மாதிரி அவர் அவர் வந்து அந்த திரௌபதிய வந்து பொண்ணு பார்க்க வர்ற இடத்துலயுமே வந்து நிறைய அவமானப்படுத்தப்படுறாரு, அவரும் சரி கர்ணனும் சரி. அப்ப அந்த அவமானப்படுத்தின எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் அந்த அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ எப்பயுமே வந்து இன்னா சொல் அடுத்தவர்களை தவறுதலாகவும் தரக்குறைவாகவும் நம்ம வந்து ஒரு தவறுதலா கொண்டு போகும்போது அதுவும் நம்முடைய பிற்காலத்திய பிரச்சனைகளுக்கு ஒரு அளவுகோலாக ஆரம்பமாக ஆகிவிடுகிறது. இப்ப நானா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நம்முடைய தேவைகளுக்காக அடுத்தவர்களை பயன்படுத்தி அதன் மூலமாக அவர்களை தரக்குறைவா
எனக்கு நான் மேல போகணுன்றதுக்காக அவங்கள கீழே சப்ரஸ் பண்ணி கீழே உட்கார வைக்கிறது, அவங்கள வந்து ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னா சொல். அப்ப இந்த 4 உங்களுடைய பொறாமை தீ, உங்களுடைய பேராசை, உங்களுடைய கோபம், அதன் மூலமா வரக்கூடிய இன்னா சொல், ஒரு கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயங்களை நீங்க என்ன ஆளா வேணா எப்படி வேணா இருந்துக்கோங்க. நீங்க என்ன மாதிரியான நிலைமைகள்ல நீங்க பண்றீங்களோ அது உங்க பஞ்சபூத தத்துவத்துல பதிவாகிக்கிட்டே இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் சொன்னேன். அழுக்காறுங்கிறதுக்கு மட்டும்தான் உள்ள சொன்னேன். இப்ப நான் சொன்ன மற்ற விஷயங்களும் உங்க உடம்புல நோயா வந்து உருவாகும். அப்ப முதல்ல உங்களுக்கு நோயை கொடுத்துரும். நீங்க அது தெரியாம அது கூட விளையாடிட்டே இருப்பீங்க. எப்படி இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க ஒரு நாடி வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்க உடம்புல சமநிலைப்படுத்துவார். அந்த சமநிலையை இப்ப யாருமே நம்ம பண்றது கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா நம்ம உடம்புல தோன்றுகிற நோய்க்கு வந்து உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் மருந்துக்கு போயிடுறோம். ஆனா இயல்பா பார்த்தோம்னா இந்த குணங்கள் எல்லாம் தான் இந்த குணங்கள் வேதம், அதாவது குணபேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க பிறக்கும் போதே உங்களோட பதிவுல நீங்க இப்படிதான் வாழ போறீங்கிறது பதிவாயிடுச்சு. அந்த பதிவுகளை உங்கள் மனம் இருந்தால் மாற்ற முடியுங்கிறதான் வந்து பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அதாவது மனம் வந்து செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அது வேற யாரும் இல்ல, உங்க சந்திரன் மட்டும்தான். அப்போ உங்களுடைய சந்திரனுக்கு உண்டான விஷயங்களை நாள்தோறும் நீங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகள், அந்த நட்சத்திரத்தை செம்மைப்படுத்துவதற்கு உண்டான விஷயங்களை நாள்தோறும் செய்ய 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 நிச்சயமாக உங்கள்ட்ட மாற்றம் இருக்கும். இந்த 4 விஷயங்களையும் யாராலையுமே கடக்க முடியாது. என்னால கூட. ஏன்னா என்னாலையுமே சில நேரங்கள்ல வண்டி ஓட்டும் போது அந்த கோபத்தை வந்து என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை நான் வந்து உண்மையா ஒத்துக்குவேன். தப்பு அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து என் மேல தப்பா இருந்தாலும், ஆப்போசிட் இருக்கவங்க மேல தப்பா இருந்தாலும், நம்ம அந்த இடத்துல வந்து என்ன பண்றோம்னா, அவங்க கிட்ட ஒரு கோபத்தை காட்டுறோம். அப்ப அந்த கோபம்ங்கிற விஷயத்த கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில வந்து அந்த இது எப்பயுமே இருக்கணும். ஒரு பப்ளிக் பிளேஸ் பிஹேவியர் அப்படிங்கிறத எல்லாருமே கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து வராது. அப்போ இதெல்லாம் இனிஷியல். இந்த இனிஷியலா இந்த சின்ன விஷயங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு போட்டி இப்போ ஒரு படம் நம்ம வந்து அஜித் படம் கூட பார்த்திருப்போம். அதுல என்னன்னா அவரோட பொண்ணு வந்து ரன்னிங் ரேஸ்ல வர்றதுக்கு இருப்பாங்க. அதே வந்து இன்னொரு அந்த வில்லனோட பொண்ணும் ரன்னிங் ரேஸ்ல வருவாங்க. அந்த பொண்ணு வின் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா அவங்க அப்பாவுக்கு எல்லா இடத்துலயும் அந்த குழந்தை நம்பர் 1ல வரணும்னு விருப்பம். அப்ப என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை வந்து தனக்கு அந்த போதை ஊசியை செலுத்தி கொண்டு அந்த ரன்னிங் எடுத்துருவாங்க. அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்டா வந்துருவாங்க. அப்ப இது தெரிஞ்சு அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்து அந்த போட்டியில இருந்து அந்த பொண்ணு மன உளைச்சல் ஆகி அந்த பொண்ணு வந்து கீழே மாடியில இருந்து கீழே விழுகிற தன்மையை வந்து காட்டுவாங்க. இது எப்படின்னா ஒரு பேரண்ட்ஸ் அவங்களுடைய பேராசை என்ன, என் பொண்ணு எல்லாத்துலயும் நம்பர் 1ஆ வரணும் அப்படின்னு. அப்ப அந்த பேராசை அந்த குழந்தைக்குள்ள திணிக்கும் போது அவ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுறான்னா தன்னோட அப்பாவுக்கு வந்து நம்ம முதல்ல வரணும்ன்றதா விருப்பங்கிறதுனால எல்லா வழிகளையும் கையாளுகிறார். இப்போ இதே நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஐயா அந்த புள்ளைக்கு வந்து என் புள்ளதான் வந்து போட்டி, அப்ப அந்த புள்ளைய வந்து ஏதாவது பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஜோசியத்தையோ இல்ல மந்திரவாதிட்டையோ போய் கேக்குறது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்த வந்து மருந்து ஏதோ தர்றாங்க. அத வந்து வாங்கி இவங்க என்ன பண்றாங்க, அந்த புள்ள நல்லா தெரிஞ்ச புள்ளையா இருந்தா சாப்பாட்டுல போட்டு விட்டுறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். இதே மாதிரிதான் இந்த இடுமருந்துகள் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரிதான் செய்வினைனா என்ன, எட்டி மர பொம்மையில வந்து செய்யறது. அதே மாதிரி மாவுகள்ல உருண்டைகளா பிடிச்சு அந்த பொம்மைகளை செஞ்சு அந்த பொம்மைக்கு வந்து ஆணி அடிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இந்த செய்வினை. ஏவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த செஞ்சு அது அவங்க மேல ஏவி விடுறதுதான் அந்த ஏவல். அது வந்து பொம்மை செஞ்சு ஏவி விடுறதா இருக்கட்டும், இல்ல காத்துல ஏவி விடுறது, இல்ல இந்த குட்டிச்சாத்தான் குரலி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஏவி விடக்கூடிய தன்மைகள் தான் ஏவல். அதே மாதிரி இந்த பில்லியா இருக்கட்டும், சூனியம் எல்லாம் உங்களை ஸ்தம்பிக்க வச்சிரும். நீங்க வந்து என்ன செஞ்சாலும் உங்களால மேடேறி வர முடியாது. அதான் சூனியம். அந்த பில்லி சூனியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து செய்யறவங்களையும் சேர்த்துதான் பிரச்சனை பண்ணும். ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அதை வந்து அவங்க அதை ஒரு பெரிய என்ஜாய்மெண்டா பண்ணுவாங்க. இது எப்படின்னா நான் பிரசன்னம் படிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் வந்து எங்க குருநாதர் சொன்னாரு. அது என்ன அப்படின்னா ஒரு பிரசன்னத்துல வந்து என்னன்னா ஒரு கோயில்ல யாரு கொடியேத்தினாலும் அந்த கோயிலினுடைய தர்மகர்த்தா யாரு கொடியேத்தினாலும் அவங்களுக்கு வந்து மரணம் சம்பவிக்குது. இது எப்படி இந்த மரணம் நிகழுதுன்னு சொல்லிட்டு பிரசன்னம் பாக்குறதுக்கும் எல்லாருக்கும் பயம். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் ஒருத்தர் இறந்துடுறாரு, சரி நான் அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்பிக்கையா வர்றவர் கூட அடுத்த வருஷமும் அதே நிகழ்வுகள், அதாவது இந்த கோயில்ல கொடியேத்துறாங்க, கோயில் ஃபங்க்ஷன் நடக்குது,
அந்த நேரத்துல அவர் இறந்து போயிறாரு. இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் தொடர்ச்சியா போறாங்க. இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற வீடுகள்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஜோசியரை நாடி ஐயா எங்க வீட்டுல ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் தொந்தரவு வரப்போறது கிடையாது. அப்போ இப்ப நான் சொன்ன இந்த இன்சிடென்ட் அப்படின்றது ரியலா நடந்த விஷயம். அப்போ அந்த பிரசன்ன கர்த்தா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓகே இந்த தடவை நம்ம பிரசன்னம் வச்சுக்கலாம், கண்டுபிடிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அதே அந்த நாள் வந்துருச்சு, கொடி ஏத்திட்டாங்க. எல்லா ஃபங்க்ஷன் அப்படியே ஒரு கோலாகலமாக அந்த கேரளாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த இப்போ ரீசெண்டா அந்த வராக ரூபம் அந்த படம் பார்த்திருப்பீங்க. அதுல எப்படி அந்த ஒரு தெய்வ வேடமிட்டு ஆடுவது, அந்த பறைகள் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அந்த கேரளாலயும் அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். அப்ப நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த என்னடா இன்னைக்கு வந்து அந்த பிரசன்னம் போட்டாங்கன்னா ஒரு ஆளை வந்து சஸ்பெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் தான் இந்த நிகழ்வுக்கு காரணமா இருக்காரு, அவரை தனியா கூட்டிட்டு வாங்க ஏன்னு கேட்போம். கடைசி அவர் யாருடான்னு பார்த்தா இந்த ஜெண்ட மேளம் அடிக்கிறதுல அந்த தலைமையா வாசிக்கக்கூடிய ஒருத்தர். அவரை வந்து தனியா பிக்கப் பண்ணி கூட்டு வந்து நீங்க தான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க வந்து என்ன பண்றீங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது நீங்க கொலை பண்ணல, ஆனா நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தினால அவங்க எல்லாம் செத்து போறாங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத எங்களுக்கு இப்ப சொல்லுங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு ஜாதகம், அதாவது ஒரு பிரசன்னத்துல வந்திருக்கக்கூடிய அந்த பாதகாதிபதி எங்க அமர்ந்திருக்கிறார், மாந்தி பகவான் எங்க அமர்ந்திருக்கிறார், அவர் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, இவங்க 2 பேர்த்துக்கும் சம்பந்தம் இருக்கா, இதுல லக்ன ஆரூடம் என்ன விழுந்திருக்கு, அந்த ஆரூடத்தினுடைய தன்மை என்ன. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரசனத்துல மிதுனம் வருது. அந்த மிதுனம் அப்படின்னு சொல்லும் போது அது காற்று ராசி, இசை ராசி. அப்போ நம்ம வந்து இந்த ஜெண்டை இசை அப்படிங்கிற அந்த கலைஞரை வந்து தனியா கூட்டு போய் கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஒரு கலையை கத்துக்கிட்டேன், இந்த கலை மூலமாக என்னுடைய அந்த இசையின் மூலமாக ஒரு மனிதனுடைய முக்கியமாக அந்த கொடியேற்றக்கூடிய அந்த தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நோக்கி நான் வாசிக்கக்கூடிய அந்த வாசிப்பு அவருடைய நாடி நரம்புகளை முறுக்கேற்றி அவருக்கு வந்து அப்படியே ரத்தத்தை வெளியில வர வச்சிடும். இதுதான் அவர் பண்றாரு. அப்ப அந்த மியூசிக் வந்து ஒன்லி ஃபார் அந்த யார் தலைமை பதவிக்கு வர்றாங்களோ அவங்கள நோக்கிதான் அந்த பிரயோகம் பண்றாரு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஒரு 100% ஒரு மந்திரத்தையே வந்து இவ்வளவு தடவை உரு போட்டீங்கன்னா, இப்போ கந்த சஷ்டி கவசம் சொல்லுவோம், ஒரு நாள் 36 உரு கொண்டு, இது யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த ஒரு நாள் 36 உரு கொண்டுன்னு ஏன் சொல்றாங்க, 36 தடவை நீங்க அந்த ஒரு நாள் படிக்கும்போது ஓதியே ஜெபித்து உகந்து நீர் அணிய அஷ்டத்திக்குள்ளோர் அடங்களும் வசமாம். அப்ப அஷ்டத்திக்குளையும் இருக்கக்கூடிய அந்த பாலகர்கள் உங்க வசம் ஆயிருவாங்க. அப்ப எல்லா திசையில இருக்கக்கூடியவங்க உங்க வசமாயிட்டாங்க அப்படின்னா, நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் சொல்றாங்க. நவ மதன் எனவும் நல்லெழில் பெறுவர், எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர். அப்போ ஏன் இதெல்லாம் சொல்றாங்க, நீங்க வந்து அந்த பாடல்கள்ல உள்ள அந்த பொருளை வந்து விளங்கிக்கிட்டே வரணும். அதே மாதிரி நம்ம கந்தர் இதுல கந்த சஷ்டி கவசத்துல இப்படி, கந்த குரு கவசத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஐ ஓபனரா ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க. ஓம் ஹ்ரீம் க்ரீம் சௌம் சரவணபவ சேர்த்திடடா நாள்தோறும் ஓம் இருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திட்டால், ஒன்றாக சேர்த்து உள்ளத்திலே இருத்தி ஓம் இருந்து நமக வரை 1,08 உரு போட சொல்றாங்க. இதையும் நீங்க வந்து உரு போடும்போது நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே சித்திக்கும் அப்படிங்கிறது அந்த பாடல்கள். அப்போ இவர் என்ன சொல்றாரு, நான் கம்மிங் பேக் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அந்த மாதிரி ஒரு கலையை கத்துக்கிட்டேன், அதை நான் பிரயோகப்படுத்தினேன். முதல் தடவை பிரயோகப்படுத்தும் போது அந்த மாதிரி அவர் இறந்தப்போ எனக்கு ஆஹா நம்ம கலை வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைச்சேன். அதுக்கு அடுத்தடுத்து எனக்கு அது ஒரு போதையா மாற ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை திருப்பி திருப்பி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, பரவாயில்ல, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி வந்துட்டேன். ஆனா போன உயிர் இங்க திரும்பி வருமா? வரவே வராது. இது போலத்தான் நாம் நம்முடைய ஒரு இச்சைக்காகவும் வேற ஒருத்தர் நம்ம வந்து பண்ணக்கூடிய செயல்கள்னால தூண்டப்பட்டு நம்ம மேல வந்து பிரச்சனை பண்ணணும்ன்றதுக்காக நமக்கு ஏதாவது செய்வினை செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத பண்றது மூலமா தான் இந்த செய்வினை, பில்லி சூனியம் இதெல்லாமே வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்குதான் உண்மை. அப்ப நீங்க ஒரு ஜோதிடரை அணுகும் போது உங்களுடைய ஒரு வியூ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கு, நீங்க ஒரு ஜோதிடரை அணுகி நீங்க என்ன கேக்குறீங்க, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, இதுல உங்களுக்கு தேவையா இல்ல ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்களுக்கு செஞ்சதை நீங்க எடுக்கணுமா, எதுக்கு வர்றீங்க, இதுல அந்த ஜோதிடர் அதை எப்படி அணுகுகிறார், எப்படி பயன்படுத்தி கொள்கிறார், இதுதான் இந்த இடத்துல ஒரு பேசு பொருளாக இருக்கிறது.
அப்ப ஒருத்தருமே வந்து ஒரு ஜாதகமா இருக்கட்டும், உங்களோட முதல்ல வந்து நம்ம எந்த இடத்துல கேட்போம் அப்படின்னா, சில நிகழ்வுகள் விரும்பத்தகாத நிகழ்வுகள் தொடர்ந்து ஒரு ஜெனரேஷன்ல இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல பெண்கள் எல்லாருமே சுமங்கலிகளா ஒரு சின்ன வயசுலயே போகக்கூடிய தன்மை அப்படின்னா, அது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துல பெண் தோஷம்ங்கிறது உறுதியாகுது. அதுக்கு எப்படி பரிகாரம் பண்ணணும் அவங்க? அத நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும். சுமங்கலியா போறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா, குழந்தைகளுக்கு ஏதாவது பார்க்கறதுக்கு முன்னாடியே போகும்போது அது எத்தன பெரிய வேதனையா இருக்கும். அது அந்த குடும்பத்துல அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்குமே நம்ம வந்து சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ராசி பலன் பேசுறோம். அதுக்கு ஏதாவது கமெண்ட் போடுறாங்க. 100 பேர் வந்து பொய் பேசாதீங்க, உருட்டாதீங்க, எல்லாருமே கமெண்ட் போடுவீங்க. ஆனா, அதுலயும் ஒரு 4 பேர் வந்து, "அம்மா எங்களால முடியலம்மா. ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்கம்மா. அம்மா இந்த மாதிரி ஆமாம்மா நீங்க சொன்னதுக்கு நடந்திருக்குதுங்கம்மா. எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு" கேட்கறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். மத்த எல்லாருக்குமே இது உருட்டாவும், இது காமெடியாவும் அப்படித்தான் போய்க்கிட்டே இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி சில பேர் வந்து ஒருத்தரையும் அந்த டீகிரேட் பண்ணி கமெண்ட் பண்ணியே பழகிட்டாங்க. இதுவுமே ஒரு வாக்கு தோஷமாகவும், புதன் சம்பந்தப்பட்ட தோஷமாகவும் மாறும். எப்படின்னா நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. எப்பயுமே இந்த மாதிரி அவதூறு பரப்புபவர்கள். இவங்கள நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு சோசியல் மீடியால ஒரு ராங் கன்டென்ட். ஆனா இந்த ஹைப்ப கிரியேட் பண்றவங்களும் தப்புதான். இப்ப உதாரணத்துக்கு நம்ம நார்மலாவே ராசி பலன் ஜோதிடர்கள் பேசிட்டு வந்தாலும், ஹைப்ப கிரியேட் பண்றதுக்காக டைட்டில் வைக்கிறாங்கல்ல, அதுவும் தப்புதான். நான் அவங்களையும் சரின்னு சொல்லவே வரல. அந்த ஹைப்ப கிரியேட் பண்ற விஷயமா இருக்கட்டும். அதே நேரத்துல ஒரு ராங்கா யாராவது ஜோதிடர்களே வந்து இப்போ சில பேரோட இப்ப நான் பேசுறேன்னா என்னோட போட்டோ போட மாட்டாங்க. வேற யார் போட்டோவையாவது போட்டு நான் பேசுற வீடியோ போடுவாங்க. அப்ப நீங்க ஏமாந்து போவீங்க. அதுவுமே வியூஸ்க்காக பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ற விஷயங்களும் தப்பு. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வியூஸ்க்காக ஒரு உயிரையே வந்து பலி வாங்கிருச்சு, காவு வாங்கிருச்சு. அந்த தீபக்ன்ற ஒரு சகோதரர் வந்து மறந்துட்டார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த மாதிரி வியூஸ்க்காக பண்ற விஷயங்களும் அவர்கள் குடும்பத்தில் அது தேவையில்லாத ஒரு கையெழுத்து போடுறதுல தோஷம். அதே மாதிரி நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அமைய மாட்டாங்க. ஒரு சொந்தத்துக்குள்ள எந்த ஒரு விஷயமும் அவங்களால பண்ணிக்க முடியாது. இது எல்லாமே புதன் சம்பந்தப்பட்ட ஒரு தோஷமாக மாறிவிடும் அவர்களுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து முக்கியமான நேரத்துல அந்த டாக்குமெண்ட் கை கொடுக்காது. இவங்க ஒரு பத்திரம் தன் பேர்ல பதிவு பண்ண போனாங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புபவர்கள். ஏன்னா அது வந்து காற்று ராசிகள் சம்பந்தப்பட்டது. புதன்லாம் வந்து காற்று ராசிகள் சம்பந்தப்பட்டது, நிலராசி சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த அவதூறு பரப்பக்கூடியதை இந்த மிதுனம், துலாம், கும்பத்தினர் உறுதியா இந்த 3 ராசியில இருக்கிறவங்க பண்ணுனீங்கன்னு சொன்னா, இது உங்களுக்கு 100 பங்கா திரும்பி வரும். ஏன்னு கேட்டா, உங்க ராசி தான் காற்று ராசி. மிதுனம், துலாம், கும்பம். அப்போ இந்த காற்றை விட வேகமாக நீங்கள் பரப்பக்கூடிய அவதூறு உங்களை நோக்கி திரும்பி 100% வந்துரும். அதனால எப்பயுமே ஒரு விஷயத்த ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்காதீங்க. இந்த ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சுட்டு நீங்களே நம்பாத ஒரு விஷயத்த அடுத்தவங்க மேல தப்பா புட்டப் பண்ணி பரப்ப கூடாது. முக்கியமா இந்த 3 ராசி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணும்போது அது அவர்களுக்கு ரிட்டர்ன் பேக் வந்துரும். அப்ப நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அதுதான் செய்வினை. அப்ப நீங்க வந்து ஒருத்தரை பார்த்து இப்போ நீங்க நல்ல நிலைமையில இருக்கீங்க. ஒரு பக்கத்துல ஒருத்தரை பார்க்க வச்சுட்டு சாப்பிடுறீங்கன்னா அது கூட பாவம் தான். அவனால முடியல. அவனை வந்து குத்தி காட்டுறீங்க. அது ஒரு பாவம் தான். இதுலயே வந்து ஒரு சிலர் வந்து அவங்க ஒரு என்ன நிலைமைக்கு போனாலும் அடுத்து இவனை என்னமாவது பண்ணி பழி தீர்க்கணும்டான்னு நினைச்சிட்டான்னா அந்த இடத்துல தான் அவங்க அந்த செய்வினைங்கிற விஷயம் வந்து ஆரம்பமாகுது. என்னோட ஒரு கிளையண்ட் வந்தாங்க. இவங்க வந்து வெளியூர்ல இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நம்ம ஆன்லைன்ல தான் நம்ம அவங்களுக்கு பார்த்து தர்றோம். எடுத்த உடனே வந்து அவங்களுக்கு கேட்டது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிணற்ற மூடுன தோஷம் அங்க காமிக்குது. அதே போல யாரோ வந்து நைட்டு சத்தமா ஆ ஊ அப்படின்னு சவுண்ட் போடுற தன்மை இதெல்லாம் வீட்ல கேக்குதா? அதே மாதிரி ஒரு இனம் புரியாத பயம் எப்பயுமே சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இது எல்லாத்துக்குமே ஆமா, ஆமா, ஆமான்னு பதில் வருது. கிணத்த மூடி இருக்காங்க ஒரு இடத்துல. அதே போல ஒரு ஊன்றது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வீட்ல ஒரு பெரியவங்க சம்பந்தமே இல்லாம ஏப்ப விடுறது, இந்த சவுண்ட் குடுத்துக்கிட்டே இருக்கிறது, எந்நேரமும் ஊன்னு முனங்கிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரியவங்க வீட்ல இருக்காங்க. இரவு நேரங்கள்ல இவங்கள மீறி ஏதோ ஒரு விஷயம் சவுண்ட் கேட்கறது, உடையிறது, தூக்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இத எப்படி நாங்க கைக்குள்ள கொண்டு வர்றது? இது எப்படி எங்களுக்கு உத்தரவாகுது அப்படின்னும் போது, மீன லக்னமாகி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் அன்னைக்கு அமர்ந்திருந்தார். அந்த ஜாதகம் பார்க்கும்போது.
இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகளை நம்மளால சொல்ல முடியும். இது ஒரு எடுத்துக்காட்டு. மீன லக்னம் 4ஆம் இடத்துல அன்னைக்கு மாந்தி உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த வீட்டுல வந்து பிரேதம் இருந்து அந்த பிரேதத்தின் மூலமாக இவர்களுக்கு தொந்தரவுகள் அப்படியே வரிசையா வந்துகிட்டே இருக்கு. அப்ப இவங்க அந்த மாதிரியான ஒரு தன்மையுள்ள வீடை வாங்கிட்டாங்க. இதே அவங்களுக்கே தெரியல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இப்ப நாங்க அதுக்கு எப்படியான தீர்வுகளை பண்ண முடியும் அப்படின்னா அதுக்குண்டான அவங்களுக்கு உண்டான தீர்வுகளை நம்ம சொல்லணும். இப்ப இப்படியான ஒரு அமைப்பு, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கீங்க, இந்த இடத்துல 4ஆம் இடத்துல வந்திருக்கிற மாந்தி அதை மட்டும் சுட்டி காட்டாது. ஒரு சுடுகாட்டை தாண்டி தான் உங்க வீட்டுக்கே வர முடியும். இல்ல உங்க வீடோட பிரமிசத்தை சுத்தி இந்த சுடுகாடு தன்மை உள்ள இடங்கள் வந்து இருக்கும். அதே போல இந்த மாந்தி ஒரு பிரேத தோஷத்துல இருந்தனால டெத் வீட்டுல உட்காந்துருக்கீங்க. அங்க போய் நம்ம என்ன பண்ணணும்? மேக்சிமம் அவர் வந்து இறந்து போயிட்டாரு, அவருக்கு உண்டான மரியாதையை பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடணும். அங்க போய் தேவையில்லாத கதையெல்லாம் பேசுறது. அங்க போய் அவன் வந்து இப்படி பண்ணா அப்படி பண்ணா, அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா, அவ வந்து யார் யார் இது பண்ணா தெரியுமா, அவளோட லைஃப் எல்லாம் எனக்கு தெரியும், அவளா ஒரு ஆளாக்கும் அப்படின்னு அந்த இறந்து போன பிரேதத்தை வந்து அவமரியாதை பண்ணி பேசு. இதெல்லாம் தான் பிரேத தோஷத்தை நம்ம ஜாதகத்துல கொண்டு வந்து காமிக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி எல்லா தோஷங்களையும் சொல்லலாம். இப்ப நம்ம வந்து எடுத்திருக்கிற டாபிக் வந்து இது சம்பந்தமாங்கிறதுனால இந்த ஒரு தோஷத்தை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ இப்படியான இந்த பிரேத தோஷம் 4ஆம் இடத்துல அந்த மாந்தி வந்து அமரும் போது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குது. அப்ப இப்படியாக அமர்ந்த அந்த மாந்திக்குண்டான ஒரு தீர்வை நீங்கள் செய்யும் போதுதான் உங்களால ஃபர்தரா அந்த வீட்டுல வந்து இருக்கவே முடியும். இதெல்லாம் இந்த காலத்துல கூட இருக்கா அப்படின்னா, நானுமே மேக்சிமம் இந்த மாதிரி பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போக மாட்டேன். எனக்கு அது 100% வந்து ரொம்ப 90 95% வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். ஆனா என் கண்ணு முன்னாடி அவங்க படுற அந்த வேதனையும் வழியையும் நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறத குரு மூலமாகவும் நமக்கு நல்லா தெரிஞ்ச மாந்திரீகத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாகவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபீல்டுல இருக்கோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எது நமக்கு வருமோ அதை மட்டும் நம்ம பண்ணிட்டு போகணும். அவ்வளவுதான் என்னோட பிரியம். இதே நான் வந்து மாந்திரீகம் பண்ணுவேனான்னு கேட்டா கண்டிப்பா நான் மாந்திரீகம் பண்ண மாட்டேன். அந்த அந்த ஏரியாக்கே நான் போக மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டா அது என் வேலை கிடையாது. நான் அதை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இருக்கேன். அதை பண்ணக்கூடிய பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்குண்டான மந்திர சித்தி வாக்குப்படிதான் அவங்க கிட்ட இருக்கு. இந்த மாந்திரீகம் தாந்திரிகம்ங்கிறது அஷ்டகர்மங்கள். அந்த அஷ்டகர்மங்களை செய்யக்கூடிய தன்மைங்கிறது பெரியவங்க கிட்ட இருக்கு. இப்ப உதாரணத்திற்கு ஒரு பெரிய மாந்திரிக கட்டை உடைக்கணும்னா அமாவாசை திதியோ சதுர்த்தி திதியோ தேர்ந்தெடுத்து போகணும். சதுர்த்தசி இந்த மாதிரி முக்கியமான திதிகள். ஏன்னா அந்த திதி வந்து இருட்டா இருக்கும். அந்த இருட்டுல போய் நீங்க பைரவரை வந்து உபாசனை பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா புனுகு தேவைப்படும். இந்த புனுகு வந்து அது ரொம்ப காஸ்ட்லி. ஏன் இந்த மாந்திரிகர்கள்லாம் அளவுக்கு அதிகமா பணம் வாங்குறாங்கன்னா அதான். இந்த புனுகோட விலை அத்தனை அதிகம். அத போயிட்டு காட்டுக்குள்ள போய் ஒரு பைரவர் இருப்பாரு, எங்கேயாவது ஒரு கோயில்ல அவங்க வச்சிருப்பாங்க. அவங்க அந்த கோயிலுக்கு தான் போவாங்க. அந்த பைரவர் மேல அந்த புனுக சாத்தி அந்த மந்திரத்தை 1008 தடவை ஜபிக்கணும். அதுக்கு அவங்க உடம்புல எவ்வளவு வலிமை வேணும், அவங்க எவ்வளவு சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி சில மந்திரங்களை வந்து ஒரு சுடுகாடு இடுகாடு இந்த மாதிரியான இடங்கள்ல போய் தான் சொல்லணும். அதுக்கு எத்தனை தைரியம் வேணும் நினைச்சு பாருங்க. எல்லாராலையும் அது முடியுமா? முக்கியமா பெண்கள் எல்லா துறைகள்லயும் முன்னேறலாம். இந்த பண்ணக்கூடிய பெண்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. எனக்கு அது ஒத்து வராது, அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நல்லதற்காக பயன்படுத்துபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னுமே எனக்கு தெரிஞ்ச நிறைய பெரியவர்கள் நல்லதற்காக பயன்படுத்துபவர்கள் இருக்கிறாங்க. ஆனா தீயதற்காக பயன்படுத்துபவர்கள் ஆரம்பத்தில் இது ஒரு போதையா, நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் வந்து அந்த ஜெண்டா வாசிச்சார் இல்லையா, அவரை மாதிரிதான் ஆரம்பத்துல தன்னுடைய படிச்ச வித்தைகளை பயன்படுத்தி பார்க்கிறேன் பேர்வழி என்று ஆரம்பித்து நாளடைவில் அது அவர்கள் அப்படியே சுவாகா பண்ணிருது. இது நம்மளையும் சேர்த்துதான் சொல்றோம். நம்மளுடைய குணபேதங்கள் தான் இந்த இடத்துல ரோல் பிளே பண்ணுது. அப்ப நம்முடைய குணங்களை நாம் வந்து சரி பண்ணி கொள்ளாத வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு, உண்மை நடக்குது. ஆமா, நிறைய பெண்கள் வந்து அழுகிறது என்ன விஷயம், இவங்க வந்து ஒண்ணுமே தெரியாம அப்பா வீட்டுல இருந்து வந்துடுறாங்க, அப்பாவியா இருக்காங்க. இன்னுமே நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தையும் குழந்தைகளையும் புருஷனையும் தவிர வேற ஒண்ணுமே தெரியல. அவங்களாம் பாவம் உண்மையிலே என்னை கேட்டா. அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தைத்தனமான இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து அந்த கணவர் என்ன பண்றாரு,
ஒரு காலகட்டத்துல அவரோட ஜாதக மாற்றத்தினால வேற ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டு இந்த பெண்ணை வந்து ரிஜெக்ட் பண்றாரு. எத்தனை எனக்கு தெரிஞ்சு 60 வயசுலாம் வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? என் குழந்தைங்களுக்கு சொத்து தர மாட்டேங்கிறான் மேடம், அந்த பொம்பளைகிட்டயே கொண்டு போய் கொடுக்குறான். ஒரு குழந்தையெல்லாம் வந்து கால் முடியாத குழந்தை, இன்னொரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய குழந்தை, 2 குழந்தைங்களுக்கும் இல்லாம அந்த சொத்தை வேறவங்களுக்கு கொடுக்குறாங்க. மிலிட்டரியில இருக்காரு அவரு. அந்த பேரண்ட் வந்து அழுகுறாங்க. ரிட்டையர் ஆகி வந்துட்டாரு, எல்லா காசையும் கொண்டு எங்கேயோ கொடுக்குறாரு, வேற பொம்பளைட்ட கொடுக்குறாரு, கேட்டோம்னா நம்மள அடிக்க வர்றாங்க, நான் வேலைக்கு போய் எத்தனை என் குழந்தைகளை பாக்குறது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றது? கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு இவருக்கு செய்வன வச்சிருக்கு, ஏவல் வச்சிருக்கு, எனக்கு அதை எடுத்து கொடுங்க, இப்படி எல்லாம் வர்றாங்க. இதெல்லாம் இருக்குங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த பதிவவே கொடுக்க வரும். அப்ப முடிந்த அளவு நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே சாத்வீகமான விஷயங்களை அவங்க ரெஃபர் பண்ணுவோம். முடியலன்னு சொல்லும் போது நமக்கு தெரிந்த பெரியவர்கள், இதுல கை தேர்ந்தவர்களை கையில காமிச்சு அவங்க கிட்ட நீங்க பேசிக்கிங்க நேரடியா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னும் போது, அந்த பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களும் அத உணர்வு பூர்வமா தெரிவிக்கும் போது அவர்கள் கண்ணுல இருக்கக்கூடிய அந்த வலி வேதனை மட்டும்தான் இது நமக்கு நிரூபிக்குமே தவிர, நம்ம அந்த பிரச்சனைக்குள்ள தேங்க் காட் நம்மள வந்து இறைவன் அந்த மாதிரி நம்மளை கொண்டு போல, நம்முடைய 6வது அறிவு நமக்கு சிறப்பா இருக்கு, நமக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைக்குள்ள போற அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம இறைவனுக்கு தினமும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நிறைய குடும்பங்கள்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் பிரச்சனை. எப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசுலயே அந்த பெண்கள் இந்த மாதிரி தவறி போறது, குழந்தைங்களுக்கு வந்து தேவையில்லாத ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிறது, சம்பந்தமே இல்லாம குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க, இது வந்து எங்க ஃபேமிலியில கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் தோஷம் தாங்க, பெண் தோஷம். அப்படியே அதை விடும்போது அதை எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாம, அதுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை பண்ணாம அடுத்து கம்ப்ளீட் பண்றதுதான். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் மெயினா ஷேர் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்க ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, மேடம் இப்ப நீங்க வந்து பரிகாரம் சொல்றீங்க, குலதெய்வம் கண்டுபிடிங்க, குலதெய்வத்தை வணங்குங்கன்னு சொல்றீங்க, நாங்களாம் வெளிநாட்டுல இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் கோயில் வந்து ரொம்ப தூரம் தூரமா இருக்கு, நாங்க வந்து நீங்க சொல்ற பரிகாரங்களை வந்து நிறைய விஷயங்களை எங்களால பண்ண முடியாது. அப்போ எங்களுக்கெல்லாம் நாங்க எப்படி இதை பண்றது? எங்களுக்கு இந்த குலதெய்வம்ங்கிறதும் நம்முடைய இந்திய பாரம்பரிய மரபுப்படியான இந்த பரிகார விஷயங்கள்ங்கிறதும் எவ்வளவு தூரத்துக்கு பழிக்கும்? ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், அங்க கிரீன் கார்டு வாங்கிட்டீங்க, செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா, மோரோவர் நீங்க வந்து ரொம்ப இந்த ட்ரெடிஷனுக்குள்ள வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு தேவையில்லைன்றதா என்னோட பாயிண்ட். இது மத்தவங்க எவ்வளவு ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஊரோட வாழ்நிலை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் மாறிடும். அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, மேக்சிமம் மந்திர ஜபம் பண்ணலாம். உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை மாத்தி தரதுக்கு உண்டான விஷயங்களை மந்திர ஜபமா நாம தர முடியும். அதே மாதிரி பக்கத்துல உங்களுக்கு என்ன கோயில் இருக்கோ அந்த கோயில், செய்வினை கட்டு ஏவல் இந்த மாதிரி சூழ்நிலையில ஒருத்தர் தீவிரமா இருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த செய்வினை கட்டு ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, நம்ம திருப்புவனத்துல இருக்கக்கூடிய கம்பஹரேஸ்வரர் கோயில், அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சரபேஸ்வரர் இருக்காரு. அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்வை நம்மளால கொடுக்க முடியும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்றதன் மூலமாக ஒருத்தருக்கு தீர்வு தர முடியும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நான் சொல்றேன், இந்த கோயிலுக்கு நம்ம தமிழ்நாடு சார்ந்தவர்களோ இல்ல இங்க இருக்கிற நம்ம சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அது தீர்வு கிடைச்சிருக்கு. இதே ஒரு வெளிநாட்டுல இருக்கிறவங்கள நம்ம எப்படி அந்த கோயிலுக்கு அனுப்ப முடியும்? அந்த மாதிரி உள்ள அமைப்புல இருக்கிறவங்களால போக முடியாது இல்லையா? அப்ப இதைத்தான் நான் அவங்களுக்கு சொல்ல வரேன். அப்ப நீங்க வந்து எந்த மாதிரி ஒரு செட்டப்ல நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களோ அந்த செட்டப்ல இருக்கவங்களால மேக்சிமம் வந்து இந்த விஷயங்களுக்குள்ள வர முடியாது. அப்போ நீங்க உங்களால என்ன பண்ண முடியும்? இப்ப உதாரணத்துக்கு ஒரு வெளிநாட்டுல இருக்க ஒரு பெண் இதே மாதிரியான தொந்தரவுகளுக்கு ஆட்படுகிறார், அவருக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம் கேட்கலாம், துர்கா கவசம் கேட்கலாம், துர்கா அஷ்டோத்திரம் கேட்கலாம். இந்த மாதிரி துர்கையை வழிபடக்கூடிய, காளி தேவியை வழிபடக்கூடிய, ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசா, இந்த மாதிரி விஷயங்களை ஸ்லோகம் வாயிலாக கேட்கலாம். அந்த தெய்வங்களுடைய உருவப்படத்தை வச்சு அவங்களுக்கு உண்டான வராகி தேவி, பகலாமுகி தேவி, பிரத்யங்கிரா தேவி, இந்த மாதிரி தெய்வங்களுடைய ஒரு உருவப்படத்தை வச்சு அந்த உருவப்படத்தை முன்னாடி வச்சு அவங்களுக்கு உண்டான நெய்வேத்தியம், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ நெய்வேத்தியத்தை வச்சு
அதற்குண்டான மூல மந்திரங்களை சொல்லி அந்த தேவிகளை வழிபடலாம். இதுதான் அவங்களால பண்ண முடியும். ஏன்னா எல்லா ஊர்லயும் பேய் இருக்கும்ல, இந்த ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் இருக்கும். அப்ப இந்த விஷயத்த நீங்க எப்படி அவுட்கம் பண்ணி வரணும்? மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, இம்மீடியட்டா நீங்க பண்ண வேண்டியது அந்த இடத்த விட்டு இடத்த மாத்தணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம். ஒரு கண்டினியூவா உங்களுக்கு என்னன்னே தெரியாம ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பணம் எப்படி வச்சாலும் செலவாகிட்டே இருக்கு. குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு வருது. இனிஷியலா என்ன பண்ணும் அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகளுக்கு தான் முதல்ல நடக்கும். ஏதாவது சில பேர் வீட்ல சம்பந்தமே இல்லாம முருங்கைக்காய் நெறைய காய்ச்சிரும். நெறைய பிரச்சனைன்னு அர்த்தம். சம்பந்தமே இல்லாம காய்ச்சு தொங்கும். குழந்தைங்கள அணுகுறதுக்கு முன்னாடி வீட்ல இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகள், மீன் செத்து போறது, நாய் செத்து போறது, பூனை செத்து போறது, மாடு கண்ணு செத்து போறது. சம்பந்தமே இல்லாம இப்ப நம்ம ஒரு பெண்ணா இருக்கோம் அப்படின்னா, அந்த இடது பாகம் நமக்கு அப்படியே எல்லா இடமும் முதுகு தண்டுவடத்துல இருந்து, கால்ல இருந்து எல்லாமே வலிக்குது. கண்ணு போட்டு அப்படியே தேய்ச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அறிகுறிகள். கண்ணை போட்டு சம்பந்தமே இல்லாம தேய்க்கிறது, கோயிலுக்கு போனா கண் எரிகிறது, கால் முட்டி சம்பந்தமே இல்லாம வலிக்குது, முதுகு தண்டுல திடீர்னு சில்லுன்னு ஒரு வலி உருவாகுறது, இடது பக்கம் வலிக்குது, ஒரே பக்கம் வலிச்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் சில பேருக்கு நோய் தாக்கமாவும் இருக்கலாம். எடுத்துக்காட்டாதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்தீங்கன்னா இதையே புடிச்சிட்டு எனக்கு இப்படி இருக்குமா அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. எல்லா விஷயத்துக்கும் இது ஒரு ஆணி வேரா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கண்ணு தேய்ச்சிட்டே இருக்காங்க, ஒரு கோயிலுக்கு போனா கண் எரியுது, கோயிலுக்கு போக விட மாட்டேங்குது. சில பேருக்கு அந்த கோயிலுக்கு போகும்போது ரிப்பீட்டடா ஆக்சிடென்ட் ஆகுறது. இந்த கோயில் எனக்கு பிடிக்கவே இல்லை, எங்க குலதெய்வ கோயில் போனாலே இந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அப்போ இந்த விஷயங்களை பார்க்கும் மட்டில் ஒருத்தரோட ஜாதகத்துல அவங்க ஜாதகம் வீக்கா இருக்கு, பாதகாதிபதியோட சாரத்துல வந்து அந்த லக்னாதிபதி உட்கார்ந்து இருக்கிறாரு, ராகு கேது பிரச்சனை தரக்கூடிய இடங்கள்ல உட்கார்ந்து இருக்காங்க, தசாபுத்திகள் நடத்துறாங்க, இவங்களும் நான் சொல்லக்கூடிய அந்த 6 நட்சத்திர விஷயத்துல இருக்காங்கன்னா மட்டும்தான் இந்த விஷயம் அரைஸ் ஆகும். அது வரைக்கும் இது அப்படியே நீரு பூத்த நெருப்பா உள்ளேதான் இருக்கும். உங்க ஜாதகம் வீக்கா இருக்கிற நேரத்துல, வீக்கா இருக்கிற தசாபுத்தில கோச்சாரமும் வீக்கா இருக்கும் போதுதான் இது வெளியிலேயே வரும். அது வரைக்கும் இது மேக்சிமம் உங்களை தொந்தரவு பண்ணாம அமைதியா தான் இருக்கும். பொதுவா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ கண் திருஷ்டி இதுவுமே ஒரு செய்வினையில ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் விஷயம்தான் கண் திருஷ்டிங்கிறது. பார்த்த உடனே ஒருத்தரை பார்த்த உடனே அப்படின்னு அப்படியே இது பண்ணி மலைச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இப்ப நீங்க ரொம்ப ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ரொம்ப டீசெண்டா டீக்கா இருக்கீங்க, நீட்டா போறீங்க, எல்லார் கண்ணும் உங்க மேல படும். அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணலாம்? முக்கியமா குழந்தைங்க ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா என் குழந்தை இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்குது, அழகா இருக்காங்க. ரிஷபராசி குழந்தைங்க பார்த்த உடனே எல்லாரும் கிள்ளி கொஞ்சுவாங்க. நல்ல சுருள் முடியா இருக்கும் சில குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்களாம் பார்த்த உடனே எல்லாரும் தூக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப இந்த மாதிரி குழந்தைங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும் உங்களுக்கு இந்த ஒரு கண் கோளாறு, கண் திருஷ்டி அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நிறைய வந்து அந்த ஒரு கண்ணு வச்சு அந்த ஒரு ஒரு திருஷ்டி, அந்த கண் திருஷ்டி போக்கக்கூடிய அந்த ஐ இருக்கும், கேட்ஸ் ஐ மாதிரியே ஒரு சின்னதா ப்ளூ கலர்ல விக்கிறாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் கால்ல கருப்பு கயிறு, கருப்பு மணி கோர்த்து விக்கிறாங்க. அதை வந்து வாங்கி குழந்தைங்களுக்கு கட்டி விடுங்க. அதே போல இந்த ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வெளியில எடுத்துட்டு போகும்போது தலைக்கு எண்ணெய் வைக்காம எடுத்துட்டு போக கூடாது. தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஏதாவது தலையில, உச்சி தலையில, முக்கியமா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சகசிராரம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடம் தான் நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் உண்டான தொடர்பு. நீங்க முனிவர்கள், யோகிகள், தவசிகள்லாம் பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரோட அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னாலும் தெரியும். இந்த இடம் அவருக்கு அப்படியே ஓப்பன் ஆயிருக்கும், பிரபஞ்சத்தோட கலந்துகிட்டு இருக்கும். அப்படியே அவர் தலையில இருந்து ஒரு ஊற்று மாதிரி இப்படி கிளம்பும், இது பிரபஞ்சத்துல இருந்து கலந்துகிட்டு. அப்ப இந்த இடம்ங்கிறது குழந்தைங்களுக்கும் சரி, நல்ல முற்றும் துறந்தவர்களுக்கும் சரி, ஓப்பனா அப்படியே இந்த இடம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்தின் மூலமா தான் உங்களுக்கு எல்லாமே வெளியில இருந்து உள்ள வருது. அதனாலதான் தலைக்கு எண்ணெய் வைங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. அட்லீஸ்ட் பெண்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமையும், ஆண்கள் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பா குளிக்கணும். இது அவசியம். ஏன்னா இந்த தலைமுடி அப்படிங்கிறது உங்களுடைய மானம் மட்டும் கிடையாது, உங்களுடைய 8ஆம் இடம் சார்ந்த விஷயம்தான், உங்களுடைய ஆயுள் சார்ந்த விஷயம்தான். அப்போ நீங்க இந்த தலைமுடியை எவ்வளவு பாதுகாக்கிறீங்க, அதுக்கு வந்து எவ்வளவு எண்ணெய் வச்சுக்கிறீங்க, இதுலயும் தான் இருக்கு விஷயம். அப்ப குழந்தைங்களா, பச்சை குழந்தைங்களா இருந்தாங்கன்னா
அவங்கள தலைக்கு எண்ணெய் வைக்காம எடுத்துட்டு போகாதீங்க. வெளியில யார்கிட்டயாவது கொடுக்கும்போது இந்த விளக்கு திரியில இருக்கக்கூடிய அந்த கருப்பு இருக்கு இல்லையா, அந்த திரியில இருக்கக்கூடிய கருப்பை தொட்டு அந்த குழந்தைங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பொட்டு வச்சுக்கோங்க வெளியில எடுத்துட்டு போகும்போது. இதெல்லாம் ஒரு ப்ரிகாஷனர் மெத்தட்ஸ். அதே போல பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப உங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் அழுத்துது, எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தா உங்களுக்கு வந்து திருஷ்டி இருக்கு அப்படின்னா திருஷ்டி சுத்தி போடுங்க. அந்த காலத்துல நிறைய மெத்தட்ஸ் வச்சிருந்தாங்க. அதாவது பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க. சில பொருட்களை உள்ள போட்டு அடுப்புல போடுவாங்க. அது அப்படியே தடப்பட தடப்படன்னு வெடிக்கும். அதெல்லாம் என்னென்னன்னு பெரியவங்க கிட்ட கேட்டு அந்த மாதிரி திருஷ்டி சுத்தி போடுங்க. தெரியலையா, சூடத்தை சுத்தியாவது வாசல்ல வைங்க. வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. சில இதுல காலண்டர்லயே போட்டிருப்பாங்க, இன்று கண்ணூறு கழித்தல் நன்று அப்படின்னு. அந்த அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலான மெத்தட்ஸ் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணாம விட்டதுனாலதான் நிறைய பிரச்சனைகள். பெரியவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு கை நிறைய கல்லுப்பு எடுத்து வியாழக்கிழமை குளிக்கும் போது தண்ணியில போட்டுட்டு அதை வந்து நீங்க குளிக்கலாம். குளிக்கும் போது ஒரு கடல் நீரோ ஒரு ஒரு அருவி நீரோ சென்று நீங்க குளிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குதோ உங்களோட தீட்டு திருஷ்டி எல்லாம் அதுலயே விலகும். அதே போலதான் இந்த தண்ணிக்கும் அந்த மகத்துவம் இருக்கும். அதுக்காக தான் கல்லுப்பை வந்து தண்ணியில போட்டு குளிக்க சொல்றது. இத குளிங்க. பாதத்தை வந்து இந்த கல்லுப்பு இருக்கக்கூடிய சுடுதண்ணியில கல்லுப்பை போட்டு அதுல பாதத்தை வைங்க. ஏன்னா பாதம் வழியா நிறைய விஷயங்கள் உள்ள போகும். அப்ப அந்த பாதத்தை உள்ள வைக்கும் போதும் உங்களுக்கு இந்த தீட்டு திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கழியும். அதே போல சம்பந்தம் இல்லாம யாரு கூடயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சண்டைகள், சோசியல் மீடியா கான்ட்ரவர்சிஸ்குள்ள முடிஞ்ச அளவு போகக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒருத்தர் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் அவங்கள தூண்டுது, இல்ல நம்மள தூண்டுது தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள போறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா நம்ம அந்த ஜாதகத்துல மோசமா இருக்கக்கூடிய நிலைமையில யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கவனமா இருங்க. ஒரு பிள்ளைங்களுக்கு ராகு திசையோ கேது திசையோ நடக்கும்போதுதான் அந்த பிள்ளைங்களால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. இதுல மேக்சிமம் இந்த ராகு திசை வந்தாலே குழந்தைங்களை வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கணும். இப்போ இந்த திருவாதிரை சுவாதி சதயத்துக்கெல்லாம் இளமையிலே ராகு திசை வரும். அந்த ராகு திசை முடிகிற வரைக்குமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து பெருசா அந்த ஒரு படிப்புல நாட்டம்ங்கிறது வராது. ஒழுங்கா படிக்காதுங்க. பக்கத்துல இருக்கவங்களோட சேர்ந்துகிட்டு இல்லாத அழுச்சாட்டியம் பண்ணி பெத்த தாய் தகப்பன கதற விடுவாங்க இந்த பிள்ளைகள்லாம். அதே போல லக்னத்துல ரிஷப லக்னம் பாத்தீங்கன்னா இந்த அமானுஷ்ய விஷயங்களுக்கு வந்து பேர் போன இந்த ரிஷப லக்னம். ஒரு படம் வந்திருக்கும், சூர்யாவோட படம் 24. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த செத்து போன ஆவியெல்லாம் கூப்பிட்டு இவர் வந்து அவங்களுக்குலாம் வந்து என்ன தேவைங்கிறத கேட்டு நிறைவேற்றி வைப்பாரு சூர்யா. இது இந்த ரிஷப லக்கணத்துக்கு சாஸ்திரப்படி சாத்தியம். இந்த ரிஷப லக்கணத்துக்கு மட்டும்தான் பேயும் கண்ணுக்கு தெரியும், சாமியும் கண்ணுக்கு தெரியும். நல்ல பெக்யூலியரான ஆளுக. நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த லக்கணத்துல ரிஷப லக்கணத்துக்கு இது சாத்தியம். ஏன்னா அந்த அதிபதி யாரு? சுக்கிரன். அங்க சந்திரன் உச்சம். புரியுதுங்களா? அப்ப அந்த சந்திரன் உச்சமான ஒருத்தரால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள், முக்கியமா இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, ஏன்னா அது கிருஷ்ண பரமாத்மாவோட நட்சத்திரம், முக்காலத்தையும் ஒரு உணரக்கூடிய தன்மை. அதே நேரத்துல அவங்கள்ட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது, செகண்டரி. ஆனா இந்த ரிஷப லக்னத்துக்கு இத்தகைய சிறப்புகள் ஏன் கிடைக்குதுங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்கணும். அப்போ அவ்வளவு அழகா அந்த இடத்துல சந்திரன் உச்சமாகிறாரு, சுக்கிரன் ஆட்சி ஆகிறாரு. அவங்களால இந்த விஷயத்த சாதிக்க முடியும். அப்ப நீங்க ஒரு மாந்திரிகரா இருக்காரு, ஒரு தாந்திரீகம் பண்றாரு அப்படின்னா அவருக்கு சந்திரனும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும், ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் சப்போர்ட்டிவா இருக்கணும். அதே மாதிரி பூசத்துல போய் ஒரு கிரகம் நின்னாலும் இந்த ஒரு தன்மை வந்துடும். ஒரு முக்காலத்தை உணரக்கூடிய ஆற்றல், இந்த இந்த விஷயமா பில்லி சூனிய ஏவல் விஷயமா பண்ணக்கூடியது, நல்லதுக்கு பண்றது கெட்டதுக்கு பண்றது எல்லாமே பூசத்துல ஒரு கிரகம் நிற்கும் போது அவங்களுக்கு வந்துடும். சனியே போய் அங்க நிக்குதுன்னா அவங்களால பண்ண முடியும். ஏன்னா சனிதான் கர்மக்காரன். அப்ப இந்த மாதிரியான ஒரு கிரக காம்பினேஷன் எல்லாமே உங்க ஜாதகத்துல நான் சொன்ன இந்த அமைப்பு இன்னும் வந்து பிரசனத்துல உறுதியா தெரியணும் அப்படின்னா பாதகாதிபதி எங்க உட்கார்ந்துருக்காரு, பாதகாதிபதிக்கு மாந்திக்கு தொடர்பு இருக்கா, ஆரூட லக்னம் என்னவா வந்திருக்கு, அந்த லக்னத்தினுடைய தன்மை என்ன, அந்த லக்னம் வந்து ஒரு சரராசியா இருக்கா, நெருப்பு ராசியா இருக்கா, நில ராசியா இருக்கா, காற்று ராசியா இருக்கா, இதை வச்சுதான் அது என்ன மாதிரி மெத்தட்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உணவுல கொடுக்கப்பட்டிருக்கா, நீர்ல சேர்ந்திருக்கா, காற்று மூலமா ஏவி விட்டுருக்காங்களா, யார் வச்சிருப்பாங்க, உண்மையிலே இருக்கா இல்லையா, இது எல்லாமே வந்து ராசிகளுடைய தன்மை, அந்த ராசிக்கும் அந்த அதிபதிக்கும் உள்ள தொடர்பு, பாதகாதிபதியினுடைய தன்மை, மாந்தியினுடைய தன்மை, மாந்தி வாங்கிய நட்சத்திர சாரம்,
இது எல்லாம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடும். அதுக்கு தேவை இஷ்ட தெய்வ குலதெய்வ அருள். என்னுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும், உங்களுடைய நீங்க கேக்குறீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வத்தினுடைய அருளும் இருந்ததுன்னா இது அழகா படம் போட்டு தெளிவா காமிச்சு இதுதான் நடந்திருக்கு உங்க குடும்பத்துல, இந்த மாதிரிதான் ஆயிருக்கு. நம்ம சொன்ன கிளையண்ட் எல்லாத்துக்குமே இதே அமைப்புலதான் நம்ம வந்து உண்மையிலேயே அவங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா இப்படித்தான். இதை விட இன்னும் சில பேர் வந்து இடுமருந்து இருக்கான்னு கேட்பீங்க. பெண்களுக்கு நிறைய டவுட். புருஷனுக்கு யாரோ செஞ்சு வச்சுட்டாங்க. அந்த காலத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மடியில புளிய கட்டிட்டு போட்டுருவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, தெரியாத ஒரு இடத்துல சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த கோயில் திருவிழாக்கள் எல்லாம் பானக்கரம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த பானக்கரம் மதுரை சைட்ல ரொம்ப ஃபேமஸ். இந்த பானகம்னா என்ன அப்படின்னா, இந்த புளிய கரைச்சு அதுல வந்து நாட்டு சக்கரை கலக்கி கொடுப்பாங்க அம்மன் கோயில்ல. இது எதுக்கு நினைக்கிறீங்க? இது எல்லாத்துலயும் பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. தப்பி தவறி ஒரு தெரியாத இடத்துல சாப்பிட்டுட்டோம் பிரச்சனை அப்படின்னா புளிய கரைச்சு ஊத்தும்பாங்க. இந்த விஷம் சாப்பிடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த புளிய கரைச்சு ஊத்துவாங்க. எதுக்குன்னா வாந்தி வர வச்சு இந்த விஷத்தை வெளியில எடுக்கும். அதே மாதிரிதான் இடுமருந்து இருக்குன்னா இந்த பானகம் அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும். அதனாலதான் அம்மன் கோயில்ல இந்த பானகம் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க வணங்கக்கூடிய அந்த தாயினிடத்தில் எந்த அம்மாவா இருக்கட்டும், ஒரு சமயபுரம் மாரியாத்தாளா இருக்கட்டும், இல்ல எந்த கோயிலா இருக்கட்டும், இந்த பானகத்தை ஏன் கொடுக்குறாங்கிற விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு செய்வின தோஷம் உங்க உடம்புல இருக்குன்னா முதல்ல நீங்க அந்த ஆலயத்துக்கு என்ட்ரி ஆக முடியாது. அப்போ உங்களை போகவே விடாது. அதை மீறி நீங்க அந்த பிரசாதத்தை வாங்கி அருந்தும் போது அந்த விஷயங்கள் உங்க உடம்புல இருந்து படிப்படியா வெளியே போக ஆரம்பிக்கும். சுதர்சன ஹோமம், சுதர்சன மகாமந்திரம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கு அந்த ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்னா அதை வெளிக்கொண்டு வரதுக்கு உதவும். நரசிம்மர் வந்து அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். சரவேஸ்வரர் அத்தனை சக்தி வாய்ந்தவர். ஏன்னா மனித முகம் இல்லாத இந்த தெய்வங்களிடம் அத்தனை சூட்சமா இருக்கு. அப்போ நமக்கு அந்த மாதிரியான தொந்தரவு நம்ம ஏதோ ஃபீல் பண்றோம் அப்படின்னா ஒன்னு அந்த கோயில்ல போயிட்டு இழுப்பெண்ணில தீபம் போட்டுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் எவ்வளவு நாள்லாம் நாள் கிழமையெல்லாம் கிடையாது. நீங்க அந்த தொந்தரவை சென்ஸ் பண்றீங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள். நான் இந்த ஆபீஸ்ல உட்காந்து நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த பிள்ளை என்ன பண்ணுது, இந்த பிள்ளை எல்லாம் முடக்கி வைக்கணும்னு யாரோ நினைச்சு ஏதோ பண்றாங்கன்னு வச்சுக்காங்க. எனக்கு கண்ணுக்கே தெரியல. அப்ப நானா போய் நான் என் தெய்வத்துக்கிட்ட நான் முறையிட்டு நான் என் தெய்வத்தை வணங்கி அங்க போய் விளக்கு போட ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் என்னால இதுல இருந்து நான் ரெட்ரைவ் ஆகி வெளில வர முடியும். என்னுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ அனுகிரகம், என்னுடைய நான் எந்த சாமியை வணங்குறேனோ அந்த தெய்வம், நான் கும்பிடக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் மட்டும் கிடையாது. நம்மளே யோக சக்தி மூலமாக நம்ம சுத்தி ஒரு ஆறா இருக்கு. எல்லாருக்கும் அந்த ஆறா வேலை செய்யும். அந்த ஆறா எவ்வளவு தூரம் இருக்கோ அது வரைக்கும் உங்களை வந்து அந்த எந்த சக்தியாலையும் அணுக முடியாது. சில பேருக்கு அந்த இடுமருந்து கேட்பீங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம முருங்கை இலைய வந்து பாத்தீங்கன்னா கசக்கி அப்படியே அந்த சாறை எடுத்துடணும். எடுத்து அதை உள்ளங்கையில கொஞ்சமா அந்த சாறை விட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த சாறு நுரைக்காம இருக்கணும். அப்படியே அது நீங்க எப்படி விடுறீங்களோ அதே தன்மையில உங்க கையில இருக்கு. கொஞ்சம் இப்படி இந்த உள்ளங்கையில இப்படி உள்ளங்கையை குழி பண்ணி விடுங்க. அந்த விடும்போது அந்த தன்மையில நீங்க எப்படி அந்த சாரை விட்டீங்களோ அதே மாதிரி தன்மையில இருந்ததுன்னா உங்க உடம்புல வந்து எந்த விதமான இடுமருந்தும் இல்லைன்னு அர்த்தம். இல்லாம அந்த முருங்கை இலை நுரைக்குது அப்படின்னா உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு. அது வந்து தோஷமாகவும் இடுமருந்தாகவும் இருக்கலாம். அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்குதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்ப போய் இந்த தொக்கை எடுப்பாங்க. வயிற்றுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லி போய் தொக்கை எடுத்துறோம். இது ஒரு சிம்பிள் மெத்தட், அந்த காலத்து மெத்தட். இந்த தொக்கை எடுக்கிறது, தட்டி வயிற்றுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு வெளில எடுக்கிறது. இதையும் ஆனா நான் என்ன சொல்றேன்னா தகுந்தவங்கள்ட்ட போகணும். எல்லாத்துக்கிட்டையும் போய் ஜோசியர் சொன்னாரு போய் மாட்டிக்கூடாது. இல்லையா சிம்பிள் மெத்தட் பேதி குடிச்சிருங்க. பேதி குடிச்சிங்கன்னா உங்க வயிற்றுல என்ன இருந்தாலும் அது அப்பப்ப கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் பெரியவங்க நிறைய மெத்தட்ஸ் வச்சிருந்தாங்க. நம்மளாம் தான் இப்ப யாருமே அவசரத்துல அதெல்லாம் செய்யறது கிடையாது. 6 மாசத்துக்கு ஒருக்கா பேதி குடிக்கும் போது உங்க வயிற்றுல எத்தனை மருந்து இருந்தாலும் அது வெளியில வரக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதுக்கு மேல உங்களோட இறை சக்தி, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய சக்தி, உங்களுடைய தாயார் தந்தையாருடைய பார்வை தீட்சண்யம். எத்தனை பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியும்? அம்மா அப்பா தான் நம்ம இந்த உலகத்திலே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சில பேருக்கு அதுவுமே ஒரு சாபமா இருக்கும். அதுக்கு காரணமும் அவங்கவுங்க ஜாதகம் தான். சில பேர் சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பாலாம் அப்படி இல்லைங்க. அக்காவை பாத்துக்கிறாங்க, என்ன பாத்துக்க மாட்டாங்க. தம்பியை பாத்துக்கிறாங்க, என்ன பாத்துக்க மாட்டாங்க. ஆம்பளை பசங்களை பாக்குறாங்க, பொம்பளை பிள்ளைகளை பாக்கல. இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் உங்க ஜாதகம் தான் காரணம். அதுக்காக அவங்க மேல துவேஷம் வைக்க கூடாது. நம்ம ஜாதகத்துல ஏதோ ஒரு பிழை இருக்கு. நம்ம போன பிறவியில யாருக்கோ ஒண்ணு பண்ணிட்டோம். அதனால இந்த பிறவியில நமக்கு இது மாதிரி அமைஞ்சிருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள பழகணும்.
ராமகிருஷ்ண பரமஹம்சர் அத்தனை ஒரு பெரிய ஒரு மகான். அவரோட வரலாறு எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய மகான். ரமணர் அவ்வளவு பெரிய மகான். இவங்களுக்கு எல்லாம் நோய் வந்துச்சு. இவங்ககிட்ட எல்லாரும் கேட்டாங்க, எல்லாருடைய சிக்கல்களையும் தீர்த்து வைக்கிறீங்க, எல்லாரையுமே பார்த்த மாத்திரத்துல அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்க, உனக்கு இதான் பிரச்சனை, நீ சரியாயிடுவேன்றீங்க. உங்களுக்கு வந்த நோயை ஏன் சுவாமி உங்களால் தீர்க்க முடியவில்லை? நீங்க தீர்த்து காட்டுங்கிறாங்க. எங்களுக்காக நீங்க இன்னும் நிறைய நாள் இருக்கணும், தீர்த்து காட்டுங்கிறாங்க. முடியவே முடியாதுன்ட்டாங்க. அதுதான் மகான்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நமக்கு ஒரு சூப்பர் பவர் வந்துச்சுன்னா பாபா படத்துல வர மாதிரி சம்பந்தமே இல்லாம அந்த மந்திரத்தை சொல்லி அதை வேஸ்ட் பண்ணி விட்டுருவோம். தேவையில்லாததுக்கெல்லாம் அதை போய் ஸ்விக்கி மாதிரி யூஸ் பண்ணி சுரண்டி சுரண்டி எடுத்துருவோம். ஆனா இந்த மகான்கள் அப்படிப்பட்டவர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கர்மா இது, நான் இதை இந்த பிறவியில் கழிக்கவில்லை என்றால் இது அடுத்த பிறவிக்கு என்னை எடுத்துட்டு போயிடும், எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம், இந்த பிறவிலே கழிக்க விரும்புறேன். அப்ப அத்துணை அழகாக நமக்கு முன்னோர்கள் இவ்வளவு சிறப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பாடத்தை நம்ம படிக்காத ஒரே ஒரு குறைதான், இல்ல படிச்சு சொல்றவங்க அதை தெளிவா சொல்லாத ஒரு குறைதான். இன்னைக்கு நான் எனக்கு சொல்றதுமே எனக்கு என்ன நான் படிச்சனோ, நான் அப்ளை பண்ணி பார்த்த விஷயங்கள், பெரியவங்க கிட்ட இருந்து குருமுகமா எனக்கு வந்த விஷயங்கள். மருதமலை குருஜி மாதிரி பெரியவங்க எல்லாம் நமக்கு அப்பப்ப நிறைய விஷயங்கள் சொல்லி தர்றாங்க. அவங்களாம் நமக்கு ஒரு சமகாலத்துல கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அவங்களெல்லாம் எல்லாரும் பயன்படுத்தணும். ஐயா அவர்கள் ஒரு ஒரு நாளும் நம்ம எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அத்தனை பிள்ளைங்களுக்கு பாடம், இப்படி சொல்லு இப்படி சொல்லு, உனக்கு அறிவு இந்த அளவுக்கு இருக்கு, இதை நீ இப்படி பயன்படுத்தி நமக்கு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி பெரியவர்களிடமிருந்து குருமுகமாக நமக்கு வரக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இங்க பகிர்ந்துக்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம அதுதான் நிறைய விஷயங்கள். அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த விஷயம் எல்லாம் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. பிரச்சனை இருக்கானா? இருக்கு. ஆனா அதை எப்படி நம்ம அணுகுகிறோம், நமக்கு எந்த காலத்தில் அது வெளிப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ஜாதகத்தினுடைய அளவீடை பொறுத்து மாறுபடும். உங்க மனசு ரொம்ப வீக்கா இருந்தா நீங்க எதை பார்த்தாலும் பயப்படுவீங்க. சின்ன வயசுல நானே ஒரு கொடியில தொங்குன ஒரு துணியை பார்த்து ஏதோ ஆடுறத பார்த்து பயந்து கத்திருக்கேன். இதெல்லாம் சின்ன வயசுல நடந்தது. அப்போ நம் மனம் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறது, நமக்கு எவ்வளவு ஒரு பயத்தினுடைய தன்மை அளவீடு எப்படியோ அதை பொறுத்துதான் அந்த பிரச்சனை வெளியில விஸ்வரூபமாகும். ஆனா உண்மையிலே நிறைய குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு. அவங்கள கேட்கும் போதுதான் சில பெண்கள்லாம் அந்த அமாவாசை, பௌர்ணமி, சந்திராஷ்டம தினத்தன்று அவங்க படக்கூடிய அந்த வேதனை, அந்த குடும்பம் படக்கூடிய வேதனையெல்லாம் நம்ம யாரோருத்தரும் கண்ணுல பார்த்தா மட்டும்தான் அதை நம்புவோம். அது வரைக்கும் நிறைய பேர் இந்த கமெண்ட் போடுறவங்களுக்கு எல்லாம், நீங்களாம் இதை வச்சு வியாபாரம் பண்றீங்க, ஜோஷியம் எல்லாம் ஒரு பொழப்பான்லாம் கமெண்ட் பண்றாங்க. யாரோட சோத்துலையும் போய் நாங்க மண்ணள்ளி போடல ஐயா. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேத்துக்கு நல்லது பண்ணணும்ன்றதுக்காக மட்டும்தான் இதுல நிறைய பேர் படிச்சுட்டு வந்திருக்கோம். இதுல யாரையுமே சங்கடப்படுத்துறது எங்களோட பொழப்போ எங்களோட நோக்கமோ கிடையாது. நான் ஆணித்தரமா சொல்லிக்கிறதுக்கு விரும்புறேன் எல்லா ஜோதிடர்கள் சார்பாக. ஏன்னா எனக்குலாம் இந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது கஷ்டமா இருக்கு. எதுவும் ஒண்ணுமே எளிதில்லை. இதுக்கு நாங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். 50,000 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நான் இன்னைக்கு இந்த வேலையில நான் உட்கார்ந்துருக்கேன். 50,000 ரூபாய் சம்பளம் நான் வாங்கிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு நான் இன்னைக்கு இந்த இந்த ஒரு ஜோதிடத்துறைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எஃபர்ட் நான் எடுத்திருக்கணும் அப்படிங்கறத எல்லாருமே இந்த இடத்துக்கு தெரிஞ்சு. இந்த ஃபீல்டுல சம்பாதிக்க முடியாது. நான் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல நான் வரல. மத்தவங்க யாராவது நீங்க அந்த கமெண்ட் போடுறவங்க அந்த மாதிரி இருந்தாலும் அவங்கள மாத்திக்கிறதுக்கு இறைவன் அருளி செய்வார். நீங்க யார் அதை கேட்கறதுக்கு? எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம யாரையுமே கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உண்டான தகுதி என்னங்கிறத நம்ம ஒரு அளவீடு எடுத்து பார்க்கணும். அதே நேரத்துல நம்முடைய பிரச்சனை என்னவோ அதுக்காக நீங்க ஒரு ஜோதிடர் இடத்துல போறீங்க, அவர்கிட்ட நீங்க அணுகுறீங்க, அவர் உங்களுக்கு தகுந்த தீர்வை தரலன்னா கூட அதுவும் உங்க ஜாதக அமைப்பு தான். நான் கரெக்டா நான் எல்லாமே படிச்சு தெளிவா இருந்தாதான் என்கிட்ட வர்ற ஜாதகருக்கு நான் தெளிவா சொல்ல முடியும். அப்ப என்கிட்ட வர்ற எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் தினம் சாமி கும்பிடுறேன், இது உண்மை, இது சத்தியம். நான் தினம் டெய்லி நான் என்னோட பிரேயர்ல என்கிட்ட வர்ற எல்லா ஜாதகர்களும் நல்லா இருக்கணும், என்னை சுத்தி இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நான் வேண்டுறேன். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த பதிவின் மூலமா நீங்களும் இதை வேண்டுங்க. உங்களை சுத்தி இப்ப எப்படி உங்க குடும்பத்துக்கு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கிறீங்களோ அது மாதிரி உங்களை சுத்தி இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமிகிட்ட கேளுங்க. ஏன் சாமிக்கு தெரியாதா அப்படின்னீங்க? ஏதோ ஒண்ணுமே கேட்டு பழகுனீங்கன்னா தான் அதோடைய ஒரு மகத்துவம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்படி ஒரு கார் எடுக்கணும்னா பிளைண்டா போய் என்ன கார் கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருவீங்களா? கிடையாது இல்ல. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கும்ல. ட்ரெஸ் கடைக்கு போனா உடனே ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு வந்துருவீங்களா?
இப்படி இல்ல ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்குல்ல, அது மாதிரிதான் எந்த விஷயத்துக்கும் ஒரு ஸ்பெசிபிகேஷன் வச்சு ஒரு அளவீடை எடுத்து நீங்க வாழணும். அதே அளவீடு ஒரு பேராசையாக மாறக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடாது. இப்படி இருந்தால் மட்டும் எந்த செய்வினையும், எந்த ஏவல் தோஷமும், எந்த பில்லி, எந்த சூனியமும் உங்களை பாதிக்காது. அந்த மாதிரி இருந்தா பெரியவங்க கிட்ட வாங்க, அவங்க அதற்குண்டான தீர்வுகளை தருவாங்க. எவ்வளவு பெரிய பில்லி சூனியமா இருந்தாலும் கம்பகரேஸ்வரர் கோயிலுக்கு போங்க, திருப்புவனத்துலதான் இருக்கு. 27 நெய் தீபம் போடுங்க, நல்ல சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பாருங்க, கண்ணால பாருங்க. என்னால அவ்வளவு தூரம் போக முடியாதுங்க, நான் எனக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க அம்பாள் கோயிலுக்கு போங்க, காளியாத்தா கோயிலுக்கு போங்க, மாரியாத்தா கோயிலுக்கு போங்க, திருசூலத்துல எலுமிச்சம்பழத்தை குத்துங்க. ஐயோ என்னால் நடக்க முடியாதுங்க, கால் ரொம்ப பெரிய பிரச்சனைங்க, பெரியவங்க வயசானவங்களா இருக்கீங்களா, ராகு கால நேரத்துல அந்த துர்கைக்குண்டான ஸ்தோத்திரத்தை படிங்க. ராகு கால துக்க நிவாரண அஷ்டகம்னு இருக்கு, படிங்க. யூடியூப்ல போட்டு கேளுங்க, படிக்க தெரியாதவங்க யூடியூப்ல போட்டு கேளுங்க. ஹனுமன் சாலிசா கேளுங்க. குடும்பம் கத்திக்கிட்டே இருக்காங்க, வீட்டுல தேவையில்லாம சண்டை வருது, இதுவும் ஒரு அறிகுறிதான். சுந்தரகாண்டம் போட்டு சாயங்காலம் கேளுங்க. இதுல எல்லாம் பிரச்சனை தீரலைன்னா கண்டிப்பா ஒரு ஜோதிடரை அணுகி, தகுந்த ஜோதிடரை அணுகி அதற்குண்டான நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். சௌமியா. நன்றி நன்றிமா, ரொம்ப சூப்பரா பேசிட்டீங்க. ஆல்மோஸ்ட் 1 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து இந்த தலைப்புல வந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்கும். ஸோ டவுட் இருக்கவங்க எல்லாரும் ஒருத்தரா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அம்மா கிட்ட வந்து இன்னைக்கு அவங்க எடுத்த விஷயத்துல இருந்து நம்ம சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் டவுட்ஸ்? யுவராஜ் நாச்சிமுத்து சார், நீங்க பேசுங்க சார். மேம் வணக்கம் மேடம், மிக அற்புதமா இருந்துச்சு மேடம். வணக்கம். தேங்க்யூ, நன்றி மேம். இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு நாம என்ன பரிகாரம் பண்றது மாதிரி சொல்லிக்கிறீங்க. அதுல வேற ஏதாவது நிகழ்வுகள் எங்களுக்கு ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி ஏதாவது சிம்பிளா புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லுங்கம்மா. மேம், ஒரு வீட்டுல வந்து ரொம்ப நாளா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமே இருக்குது, அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா எந்த வழிபாடு என்ன பண்ணுனா அது நிவர்த்தி ஆகும், அந்த மாதிரி. இப்ப உதாரணத்திற்கு நீங்க உங்க வீட்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஜாதகத்துல அவங்க லக்னத்துக்கு 6ஆம் இடம் எதுன்னு பாருங்க, அந்த 6ஆம் இடம் உட்கார்ந்து இருக்கிற நட்சத்திர சாராதிபதி யாருன்னு பாருங்க, அந்த வீடு என்னன்னு பாருங்க, அந்த வீட்டினுடைய தன்மை பாருங்க, அது எந்த தெய்வத்தை குறிக்காட்டுதோ அந்த தெய்வத்துக்கு இழுப்ப எண்ணெயில தீபம் போடுங்க. இதை ரெகுலர் பண்ணும்போது அவங்களுக்கு அதுல இருந்து ரெக்கவர் வந்து கண்டிப்பா கிடைக்க ஆரம்பிக்கும். சரி மேடம், சரி மேடம். ஒரு சில மன நிம்மதியே இல்லாம தூக்கமே இல்லாம இருக்கிறேன், ரொம்ப நாளா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க மேடம். அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி? ஒரு தூக்கமே இல்ல அப்படின்னா முடிஞ்ச அளவு ஜீரகம் தண்ணி நைட்டு குடிக்க சொல்லுங்க. ஓம் சரவண பவாய நமகன் 12 வாட்டி சொல்லுங்க. சந்திரனுக்கு உண்டான விஷயங்களை அவங்களுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுங்க, கண்டிப்பா தூங்க ஆரம்பிப்பாங்க. சரிங்க சரிங்க, மிக்க நன்றி மேம். நன்றி. தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் அஸ்ட்ரோவர்தினி பர்வதா மேம், நீங்க பேசுங்க மேம், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேடம் வணக்கம் மேடம். மேம் வணக்கம் மேம். ஹலோ மேம், வணக்கம் மேம், கேக்குதுங்களா? மேம் எனக்கு கேக்குது, ஒரே ஒரு நிமிஷம், அவங்களுடைய இது ஏதோ ஸ்டக் ஆயிருக்கு போல, ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மீனாட்சி அம்மாவோட நெட் ப்ராப்பரா கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் நீங்க லைன்ல இருக்கீங்களா, அவங்க இப்ப வந்துருவாங்க. ஓகே மேம். மேம் ஒரே நிமிஷம், இப்ப திருப்பி வந்துருவாங்க, ஒரே நிமிஷம் இருங்க. மேம் பேசுறீங்களா? ஓகே மேம். அஸ்ட்ரோவர்தினி பர்வதா மேம், நீங்க பேசுங்க மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம்.
வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். மேடம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ நான் எனக்கு வந்து பிரசன்ன பார்த்ததுல என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கேன்சர் மாதிரியான கொடிய நோய்கள் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் தான் பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த செய்வினை அதுல ஜாதகத்துல கனெக்ட் ஆச்சு. கரெக்டா அந்த ஆருட அதிபதியும் நீங்க சொன்ன மாதிரி அந்த பாதகாதிபதி கனெக்ட் ஆயிட்டாங்க. அப்போ நான் வந்து அந்த ஓகே இதுல மேம். பரிகாரங்கள் சொன்னேன். ஆனா அவங்க கொஞ்சம் லாஸ்டா கொஞ்சம் ரொம்ப முடியாம தான் இருக்காங்க. இப்ப நீங்க லாஸ்டா சொன்னீங்கல்ல ரொம்ப முடியலன்னு நீங்க அந்த அந்த துர்கை வழிபாடுகள் வீட்ல இருந்து பண்ண சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு அதே மாதிரிதான் ராகுதசை தான் நடக்குது. இப்ப அவங்க சுத்தமா எதுவும் அவங்களால பண்ண முடியலன்னா அவங்களுடைய சார்ந்தவங்க வந்து அவங்களுக்கு பதிலா கோயில் போலாமா? அந்த மாதிரி என்ன மேம் பண்ண சொல்லலாம்? தாராளமா பண்ணலாமா. இப்போ எனக்காக நீங்க பண்ற பூஜைகள் அப்படிங்கிறது எனக்கு 30% கண்டிப்பா பலிக்கும். எனக்காக ரொம்ப நியரா, அதாவது இப்போ என்னோட அப்பா அம்மா, என்னோட கணவர், என் குழந்தை, இந்த விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு 70%ல இருந்து 80% பலிக்கும். இது போக என்னுடைய ஒரு முயற்சிங்கிறது இருக்கணும். அப்ப உங்களோட கிளையண்ட்டுக்கு வந்து அவங்க மனசுல அவங்க வந்து நல்லாகணுங்கிற நினைப்பு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். இத வந்து அடுத்தவங்க அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கவங்க அவங்களுக்காக வேண்டும் போது நிச்சயமாக அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அவங்க கணவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு. எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க. ஆனாலும் கொஞ்சம் இன்னும் கியூரபிள் ஜாதகத்துல கொஞ்சம் டைமிங் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. பிளஸ் இதுவும் வந்தது நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க. இதுல வந்து நீங்க ஒரு கோவில் சொன்னீங்கல்ல மேடம். இப்ப இந்த செய்வினைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்ததுன்னா பிரசன்னத்துல அதுக்கு என்ன கோவில் போலாம்? அதுக்கு வேற ஏதாச்சும் அவங்களால முடிஞ்ச பரிகாரம் ஏதாவது செய்ய முடியுமா? இப்ப நான் சொன்ன கோயிலே ஒரு கர்ம வினைகளுக்கு உண்டான நிவர்த்தி பிளஸ் இந்த மாதிரி ஏவல் விஷயங்களை வந்து சரி பண்றதுக்கு உண்டான கோயில் தான். அந்த கோயில் நேம் எனக்கு அப்போ வரும்போது கட் ஆயிடுச்சு மேடம். அந்த நேம் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. திருப்புவனத்துல இருக்கக்கூடிய கம்பஹரேஸ்வரர் கோயில்மா. கம்பஹரேஸ்வரர் கோவில். ஓகே மேடம். ஓகே மேடம். திருப்புவனம் கோயில் போயிட்டு அவங்க அபிஷேகம் அர்ச்சனை பண்ணணும் அவ்வளவுதானுங்களா? சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணணும். 27 நெய் தீபம் போடணும். நெய் தீபம் போட்டுட்டு இவங்களுக்கு பதிலா அவங்க வீட்டுல இருக்கவங்க போலாம் இல்லையா? ஹஸ்பண்ட் அந்த மாதிரி போலாம் இல்லைங்களா? கண்டிப்பா பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். அதுதான் மேடம். எனக்கு கொஞ்சம் ஒரு வருஷமா அவங்க ஃபாலோல இருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ உங்களை மாதிரியான அவங்களுடைய நல்ல நேரம் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். நீங்க வந்து ரொம்ப அதாவது பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான முறையில ரொம்ப புரிஞ்சுது. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒருத்தர் மேல வந்து பொறாமை குணங்கள் இப்போ இவங்களுக்கும் அது போலதான் அந்த ராகுதசை ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இவங்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் தாக்கத்தினாலதான் இது வந்திருக்குன்னு ஜாதகத்துல நான் சொன்னேன். நீங்க சொன்னதுதான் நான் அவங்க கிட்ட சொல்லினேன். அது மூலியமா வந்துதான் ஒன்னொன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இப்போ இது போல வந்திருக்கு. இது போல வந்து நீங்க ரொம்ப நல்லா சிறப்பா சொல்லியிருந்தீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். எங்களுக்கு நன்றிமா. நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஒரு தேங்க்யூ மேம். வேற ஏதாவது டவுட்ஸ் கேக்குறீங்களா சார்? ஒரே நிமிஷம் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. ரொம்ப ஒரு மாறுபட்ட முறையில புதுசா வித்தியாசமா சொல்லியிருக்காங்க மேம் வந்து. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ங்கிறனால உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாம 241வது வாரம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த 241 வாரம் நிகழ்ச்சியுமே வந்து ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க அந்த நிகழ்ச்சியை வந்து மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியுமே வந்து நீங்க ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் நோட் பண்ண இது தவறி இருந்தாலும் இல்ல இப்போ டவுட் இல்லாம இருக்கலாம். நீங்க மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு அம்மா இப்ப வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் பேரு எல்லாமே சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி சார்ந்த சந்தேகங்களா இருந்தாலும் சரி இல்ல தனிப்பட்ட முறையில உங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னாலும் அவங்க நம்பர் இப்ப கொடுப்பாங்க. நீங்க அதை நோட் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மேம் உங்களுடைய பேர் கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருங்க மேம். அதே மாதிரி நம்ம எல்லாமே இன்னைக்கு கவர் பண்ண முடியல. தொழில் போட்டி காரணமாகவும் நிறைய சந்திக்கிறோம். நிறைய நண்பர்களுக்கு வந்து தொழில் போட்டி காரணமாகவும் வைக்கப்படுது. இதையுமே நிவர்த்தி பண்றதுக்கு நிறைய அருமையான பரிகாரங்கள், எளிய பரிகாரங்களும் இருக்கு. ஸோ அதுல இருந்து நிவர்த்தி ஆகலைன்னா மட்டும்தான் நம்ம பெரிய பெரிய முறைகளுக்கு போகணும், ஹோம பூஜைகள் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு.
சொல்லப்பட்ட அந்த விதிகளுக்கு உட்பட்டு பண்ணக்கூடிய யாருக்கும் இந்த தொந்தரவு அவ்வளவா பாதிக்காதுங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நான் சொல்லி, என்னோட பேர் வந்து மீனாட்சி பரமகுரு, திருப்பூருங்க. நீங்க வந்து யூடியூப்லயுமே போயிட்டு மீனாட்சி பரமகுரு நடிச்சீங்கன்னா நம்ம பேசின மத்த வீடியோஸ் எல்லாமே வரும். மேக்சிமம் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பதிவுகள்ல கொடுத்துருக்கிறேன். அதையும் தாண்டி சந்தேகம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு, நான் சொல்லக்கூடிய என்னோட மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் நம்பர் கிடைக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் போட்டுருங்க. கண்டிப்பா நான் உங்க மெசேஜை பார்த்துட்டு நான் ரிப்பீட் கூப்பிடுவேன். ஏன்னா சில பேர் வந்து சொல்ல விஷயம் என்னன்னா, மேடம் உங்க நம்பர் வந்து பிஸியா இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் மேக்சிமம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பிஸியாக இருக்கும். அதனால மெசேஜ் போடுங்க. நிச்சயமாக நான் உங்க மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். சௌமியா கேக்குதுங்களா? கேக்குது மேம். ஹலோ கேக்குது மேம். என்னோட மொபைல் நம்பர் 9943927722 9943927722. ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச் மேம். ஸோ மேம் வந்து கான்டாக்ட் நம்பரும் ஷேர் பண்ணிருக்காங்க. எஸ், நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நிகழ்ச்சியோட பாயிண்ட்ஸ், அதாவது நீங்க லேட்டா ஜாயின் பண்ணி இருந்திருக்கலாம், இல்ல டவர் கிடைக்காம இருந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், இந்த ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில ரெக்கார்டட் செஷனா இருக்கிறதுனால நீங்க மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக இந்த நிகழ்வை போய் நீங்க பார்த்துட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது கருத்துக்கள் நீங்க அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணணும்னாலும் அவங்களோட அவங்க திருப்பூர்ல தான் இருக்காங்க, அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணி போன் எடுக்கலனாலும் வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க அவங்கள வந்து வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொண்டு நீங்க அவங்க கிட்ட இருந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். எஸ், நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு 241வது வாரம் நிகழ்ச்சியை நம்ம முடிச்சிட்டோம். ஒவ்வொரு வாரமே நான் சொல்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியிலும் வந்துட்டு நான் நம்மளுடைய டிஎஸ்ஜேவி அப்ளிகேஷன் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவுடைய ஒரு 2 years பேக் வந்து நம்ம ஆண்டுவிழால வந்து நம்ம குருநாதர் டாக்டர் எம்கேஆர் சார் வந்துட்டு டிஎஸ்ஜேவி அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத வந்து நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இன்னைக்கும் நான் சொல்ல போறேன். ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் பயன்படுத்தலாங்க. நான் பெரிய ஒரு ஜோதிட ஜாம்பவான், மோர் தென் 30 yearsக்கு மேல நான் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன், பரம்பரையா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு நான் ஜோதிடம் எல்லாம் தெரியாது, ஐ எம் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஜோதிட மாணவர்களா இருந்தாலும் சரி, இல்ல ஆர்வலரா இருந்தாலும் சரி, இல்ல படிச்சு கொண்டிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்க ஒரு ஜோதிடத்தின் மேல ஆர்வம் உள்ளவர்களா நீங்க எல்லாருமே அந்த ஆப்பை பயன்படுத்தலாம். அப்படி என்ன அந்த ஆப்ல ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாமேனா என்ன, எங்க குருநாதருடைய தாரக மந்திரம் ஒண்ணு இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சொல். அது வந்து ஒரு வார்த்தைக்காக மட்டும் சொல்லல, அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து என்ன கொடுத்தாலும் அந்த டேக்லைனை வந்து அது மேட்ச் பண்ணிடும். சோ எல்லாமே ஒரு ஜோதிடத்துல என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கும், ஒரு பிறப்பு ஜாதகம், திருமண பொருத்தம், தாராபலன், நோரை சார்ட், பஞ்சாங்கம், எண்கணிதம், ஜாமக்கோல், அது மட்டும் இல்லாம இதர பிரசனங்களான லக்ன பிரசனம், பாத பிரசனம், ஓரை பிரசனம், கடிகார பிரசனம், இந்த மாதிரி ஒரு ஜோதிடர்களுக்கு டாப் டு பாட்டம் தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் அதுல பிருகுநந்தி நாடி கூட இருக்கு. ரீசெண்டா வந்துட்டு அதிர்ஷ்ட புள்ளி, துரதிருஷ்ட புள்ளி, குபேர புள்ளி, சுகபாதம், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அதுல கொடுத்திருக்கோம். இன்னும் வந்து அந்த அப்ளிகேஷன் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு நிகழ்ச்சியே பத்தாது அப்படின்னு தான் சொன்னோம். ஏற்கனவே நம்ம ஒரு 2-3 வாரம் நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்பை பத்தி டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காகவே நாம பயன்படுத்தி இருக்கோம். சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் நம்ம இதை சொல்றது வந்து, இப்படி ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி எந்த விதமான ஒரு சேல் பெர்ஸ்பெக்டிவ்லயோ இல்ல மார்க்கெட்டிங் நோக்கத்தோடய நம்ம இதை சொல்றது கிடையாது. சோ அப்படி இந்த அப்ளிகேஷன்ல இன்னும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பர்ச்சேஸ் பண்ணணும், அதோட ரேட்டு, காஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய பர்சன் நான் தான். என்னுடைய பெயர் சௌமியா. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 7305731547 7305731547. ஜஸ்ட் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க இதர் கால் பண்ணுங்க, இல்ல நான் கால் பிக் பண்ணல, ஏதாவது பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல உங்களோட நேம் அண்ட் பிளேஸ் போட்டா போதும். நான் உங்களுக்கு ஆப்போட டெமோ வீடியோ, ஆப்போட ப்ரௌச்சர், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஃபீச்சர்ஸ், எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணும், எவ்வளவு பே பண்ணும், இந்த மாதிரி கம்ப்ளீட் செட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு ஒன்ஸ் யூ ஆர் ஓகே அப்படின்னா பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆப்போட ரேட் வந்து இப்ப ரீசெண்டா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு அடுத்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்ல வரதுக்குள்ள அப்டேஷனும், அதர்
ஒரு 4 இன்னொரு 5 லாங்குவேஜஸ்ல போகக்கூடிய ஒரு அப்டேட்ஸும் வந்து நம்ம கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு அனதர் ஒரு 2-3 மந்த்ஸுக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஆப்ல வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயமே இருக்காது. இன்னும் அடுத்தது வந்து ஆல்ரெடி கிரக காரகத்துவம் இருக்கு, இன்னும் பாவக காரகத்துவம், வாஸ்து, இது எல்லாமே நம்ம அப்ளிகேஷன்ல வந்துடும். இதெல்லாம் வந்ததுனால காஸ்ட் டிஃபர் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ன கொடுத்துட்டு இருக்கோமோ அதே காஸ்ட் தான். உங்களுக்கு அது வந்து எந்த விதமான சேஞ்சஸும் வராது. நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளவு கம்மி காஸ்ட்ல எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரா இப்ப இருக்க ஒரு மாடர்ன் வேர்ல்ட்ல நீங்க ஈஸியா பலன் பார்த்து வர்ற கிளைண்ட் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அது போயிட்டு இருக்கு. பலரும் வாங்கி அதுல பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மோர் தென் 700% மேல இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நான் ஹாப்பியா அந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். சோ நீங்களும் இப்படி ஒரு விஷயம் மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க வாங்கி பார்த்து தெரிஞ்சு அதனுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இன்னைக்கு 241வது வார வாரம் நிகழ்ச்சி அற்புதமாக முடிச்சாச்சு. அற்புதமாக இன்னைக்கு முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா என் அக்கானாலதான் இன்னைக்கு அற்புதமா முடிஞ்சிச்சு. சோ அதனால மீனாட்சி அக்கா அவங்களுக்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் சார்பாகவும், தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் மற்றும் எங்களது குருநாதருமான டாக்டர் MKR ஐயா அவர்களின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் நேரில் கலந்து கொண்டுள்ள ஜோதிட ஆர்வலரும் மாணவர்களும் அவர்களின் சார்பாகவும் மீனாட்சி பரமகுரு அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் 242வது வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறந்த ஜோதிட ஜாம்பவானுடன் அற்புதமான ஒரு ஜோதிட தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா, தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தொகுப்பாளினி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி மீனாட்சி அக்கா. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். தேங்க்யூக்கா. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பேசுறீங்க சௌமியா. இறுதியா டாப் நாச்சா ஒண்ணு சொல்றேன். இந்த ப்ரோக்ராம் நம்பர் பாருங்க 241 கூட்டினீங்கன்னா 7 கேது. நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக்குமே இந்த மாதிரி ஒரு என்னது செய்வினையா, பில்லி, சூனியம், இந்த மாதிரி விஷயங்கள் ராகு கேது சம்பந்தப்பட்டுதான் நம்ம எடுத்திருக்கிறோம். அதனால எந்த ஒரு விஷயமுமே அதுக்கு உண்டான ஒரு நம்பர் அப்படிங்கறதும் இங்க பிளே ஆகுதுங்கிறத சொல்லிக்கிறதுக்காக தான் ரொம்ப சிறப்பா இந்த செஷன் போச்சு. ரொம்ப நன்றி. ஒரு அழகான ஒரு நேரத்தை வந்து எனக்கு வந்து இதை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. மணிகண்டராஜ் அண்ணா அவர்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். முத்துப்பாண்டி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இங்க கலந்து கொண்ட அனைவருக்கும், இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். முருகப்பெருமான் எல்லாருக்குமே தன்னுடைய நற்கருணையினால எல்லாமே கிடைக்கும். வாழ்க வளமுடன். தேங்க்யூக்கா. தேங்க்யூ ஸோ மச்.